வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது மதுரையில் நடைபெற இருக்கும் முருக பக்தர்கள் மாநாடு, குன்றம் காக்க கோவில் காக்க என்ற தலைப்பில் அழைப்பு, அமித்ஷா வருகையால் எழும் விமர்சனம், முருக பக்தர் மாநாடா அரசியல் மாநாடா திமுக கேள்வி, ராமனை இறக்கிவிட்டு தமிழ்நாட்டில் முருகனை தூக்குகிறார்களா எதிர்க்கட்சிகள் என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். இந்து முன்னணி சார்பில் இம்மாதம் 22ஆம் தேதி மதுரையில் நடைபெற இருக்கிறது இந்த முருகன் மாநாடு. இது குறித்த ஏற்பாடுகள் கால்கோள் விழா ஏற்கனவே நடைபெற்றுவிட்டது. 10ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை அறுபடை வீடுகளின் மாதிரிகளை வைத்து வழிபடுவதற்கான உரிமைகளை கோரியிருந்தது. காவல்துறை சார்பாக அதற்கான தடை விதிக்கப்பட்டதாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இன்று நீதிபதி ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அதாவது காவல்துறையானது நடுநிலையோடு செயல்பட வேண்டும். ஏற்கனவே முருக மாநாடு என்று அரசு சார்பாக நடைபெற்ற முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு அனுமதி அளித்தது. ஆனால் தற்போது நடைபெறக்கூடிய முருகன் மாநாட்டிற்கு அதாவது காவல்துறை தடை விதிக்கக்கூடாது, நடுநிலையோடு காவல்துறையினர் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை பதிவு செய்ததோடு அல்லாமல் காவல்துறை கண்காணிப்பாளருடைய அதற்கான பதிலையும் அவர்கள் கோரியிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் கூறும்போது, இது திட்டமிட்டு நாங்கள், அதாவது முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு நாங்கள் திட்டமிட்டு யாரையும் அழைக்கவில்லை, அதற்கான நிதியை எதுவும் வசூல் செய்யவில்லை. ஆனால் தற்போது நடைபெறக்கூடிய மாநாடை பற்றி அவர் தனது விமர்சனத்தை பதிவு செய்திருக்கிறார். இது சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் பிளவுபடுத்தும் சக்திகள் நடத்தக்கூடிய ஒரு மாநாடு அல்லது கூட்டம் என்று அவர் தனது கருத்தை கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் 8ஆம் தேதி அமித்ஷா அவர்கள் தமிழகம் வருகிறார். அதுவும் மிகப்பெரிய இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு சர்ச்சையும் நடைபெற்று வருவதும் மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தற்போது இந்த முருகர் மாநாடு கண்டிப்பாக நடைபெறும் என்று நயினார் நாகேந்திரன் அவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நாங்கள் கண்டிப்பாக அதை நிகழ்த்துவோம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இவ்வாறாக இந்த மதுரையில் நடைபெறக்கூடிய இந்த முருகன் மாநாடை ஒட்டி இன்றைய விவாதம் செல்ல இருக்கிறது. விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் திமுகவின் நாகநந்தினி அவர்களை வரவேற்போம். வணக்கம். அரங்கில் நம்மோடு இணையும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் திரு நந்தகுமார் அவர்களை வரவேற்போம். வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் திரு வெங்கடேஷ் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். வெங்கடேஷ் சார், உங்கள்கிட்ட துவங்குறேன் சார். சொல்லுங்கள், அதாவது இந்த மாநாடு, அதாவது இந்து முன்னணி சார்பாக நடத்த இருக்கு, இதற்கு சேகர்பாபு அவர்களுடைய விமர்சனம், உங்களுடைய முதல் சுற்று கருத்து. சேகர்பாபு இது எதுக்கு விமர்சனம் பண்ணுறாருன்னு எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. அவர் மிகப்பெரிய ஒரு பக்தர்னு அறியப்பட்டவர், சபரிமலைக்கு தொடர்ந்து செல்பவர், எப்போ பார்த்தாலும் தன் ஒரு பக்திமான் சொல்லி அடையாளம் காட்டி கொண்டிருப்பார். ஆனால் அவர்கிட்ட ஒரு கொரோனா, அவர் கிறிஸ்டின் மாநாடுகளுக்கும் போவார், அங்கே போயிட்டு அலோலியான்னு சொல்லிட்டு அதுவும் கத்துவார். கேட்டால் அது மதச்சார்பற்ற கட்சி எங்களுது அப்படின்வார். அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம், அதுக்குள்ளே நம்ம போக விரும்பலை. நம்ம என்ன பொது வழியில் சொல்ல விரும்புகிறோன்னா, நீங்கள் பதவி பிரமாணம் இருக்கிறப்ப எல்லா கட்சிக்கும் எல்லா ஜாதி மதத்துக்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு சொல்லி தான் பதவி பிரமாணம் வரீங்க. ஒரு குறிப்பிட்ட மதத்தை தூக்கி பிடிக்கிற மாதிரி விஷயங்களை ஏன் பண்ணுறீங்கன்ற ஒரு கேள்வி தான் முன்னாடி வச்சோம். நம்ம அன்றைக்கு அந்த மாநாட்டில் அந்த கிறிஸ்தவ சம்மந்தமான அந்த விழாவில் உதயநிதி அவர்களும் இருந்தார், தான் ஒரு கிறிஸ்டின் அவர் பிரகடனப்படுத்தினார். இதெல்லாம் நம்ம சர்ச்சையாக கொண்டு வரல. அவர் இந்துக்களுக்கு ஆதரவாக இந்து சமூக அறநிலைத்துறையுடைய அமைச்சராக அவர் இருக்கார், வரவேற்போம். அவரே ஏற்கனவே ஒரு மாநாடு நடத்தியிருக்கார். ஏற்கனவே இவங்க நம்ம சைவ வேளாண்மை சைவ மடம் நடத்துகிறாங்களே மடாதிபதிகள், எவ்வளோ பேர் இந்த சரௌண்டிங்கில் எவ்வளோ மடாதிபதிகள் சைவம் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க ஒரு நிகழ்ச்சி பண்ணுறாங்க, அதுக்கு இவங்க தடை பண்ணுறாங்க. அதாவது அந்த மடாதிபதிகளை தூக்கி கொண்டு வீதி உலா வருவாங்க. அது ஒரு நிகழ்வாக பண்ணுறப்ப அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தடை வச்சோன்னா, அன்றைக்கு இருந்த மாநிலத்தில் மிகப்பெரிய எதிர்ப்பை பதிவு செஞ்சோன்னா அது கைவிட்டாங்க. அது அவங்களுடைய சமயம் சம்மந்தப்பட்டது, சம்பிரதாயம் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒதுக்கியாச்சு. இப்போ இன்றைக்கி ஒரு வருத்தத்துக்குரிய கூட செய்தி என்ன பதிவு பண்ணுறோன்னா, தமிழ்நாட்டில் எங்கெங்கே கோயில்கள் திருவிழா நடக்கிறதோ அந்த திருவிழாவில் நீங்கள் ஆடல் பாடல் நிகழ்ச்சி வைத்தால் அதுக்கு 25,000 ரூபா டெபாசிட் கட்டணும். அந்த 25,000 ரூபா அங்கே இருக்க நீர்நிலையை மேம்படுத்துறதுக்காக செயல்படுத்துறதுன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் ஒரு ஆணை கொடுத்துருக்கு. இதுக்கு ஒரு அப்பீல் போயிருக்காங்க. அதுக்கு நம்ம ஒரு கண்டனமும் தெரிவிச்சிருக்கோம். ஏன்னா இந்துக்கள் நடத்துகிற ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் இந்த மாதிரி 25,000 ரூபா நீங்கள் ஏன் டெபாசிட் கட்டணுன்ற ஒரு கேள்வி நம்ம எழுப்புகிறோம். எல்லா மதமும் நமக்கு ஒன்று தான், அதில் மாற்று இல்லை. மற்ற மாற்று மதத்தினருக்கு நடக்கிற எல்லா நிகழ்வுக்கும் நீங்கள் அனுமதிச்சுட்டு இந்துக்கள் நடக்கிற இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு மட்டும் நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம முன்வைக்கிறோம். இதெல்லாம் நேயர்களுக்கு தெரியணும், அதுக்காக சொல்கிறேன். அப்போ நீங்கள் முருகர் மாநாடு நினச்சி மலேசியாவிலேருந்து கூப்பிட்டு வந்தேன், சிங்கப்பூர்லேருந்து கூப்பிட்டு வந்தேன், அவரை கூப்பிட்டு வந்தேன், இவரை கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு பட்டிமன்ற மாதிரி வச்சு முடிச்சிட்டிங்க. பக்தி மாநாடுன்றது வேற, முருகர் மாநாடுன்றது வேற. நீங்கள் முருகரை ஒரு மையப்பொருளாக வச்சு ஒரு படங்காட்டுற மாநாடு பண்ணீங்க.
இப்போ இந்த நம்ம திருப்பரங்குன்றத்துக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் மலைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை வரப்ப யாருமே கூப்பிடாம, யாருக்குமே அறிவிப்பு இல்லாமல் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில் 144ல் 1 மணி நேரம் தான் நம்ம கொடுத்தாங்க. அந்த 1 மணி நேரத்தில் எவ்வளோ பெரிய எழுச்சியான ஒரு கூட்டத்தை அங்கே கூடினார்கள் அப்படின்னா, அது வந்து ஒரு கட்சி ரீதியாக நான் சொல்ல மாட்டேன், பாஜக தொண்டர்கள் கூடினாங்கன்னு சொல்ல மாட்டேன். மக்கள் தன்னிச்சையா எப்படி சென்னிமலையில் ஒரு பிரச்சனை வரப்போ ஒட்டுமொத்த மக்கள் அங்கே தன்னிச்சையா அங்கே கூட்டினாங்களோ, அப்ப தன்னுடைய மலை தன்னுடைய முருகருக்கு ஒரு ஆபத்துனா அந்த அந்த பக்தர் முன்னாடி. இப்போ இந்த மாநாடு, இந்த இந்து முன்னணி நடத்தக்கூடிய இந்த ஒரு விஷயமும் கூட குன்றம் காக்க கோவில் காக்கங்கும் போது ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரச்சனைக்காக ஒரு முன்னெடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தெரியுது. அப்படிங்கும்போது இந்த பிரச்சனைகளை பெரிதுபடுத்தவோ அல்லது இந்து மக்கள் மத்தியில் வந்து இந்த சிக்கந்தர் மலை விஷயத்தை இன்னும் பெரிதுபடுத்தும் ஒரு ஒரு நோக்கமாகவோ இல்லது அதில் இதிலிருந்து அரசியல் மூலம் செய்வதற்காகவோ செய்யப்படுகிறது. மாநாடோட பொது நோக்கம் தெளிவாக தெரிஞ்சுங்க. அறுபடை வீடுகளில் அடிப்படை வசதிகளை நீங்கள் மேம்படுத்த வேண்டும். இதற்காக தான் அந்த மாநாடை நடத்தும். பழனி, பழங்குன்றம், திருச்செந்தூர், பழமுதிர் சோலையுடன் சுவாமிமலை, அழகிய திருத்தணிகை, இப்போ மருதமலையும் வரப்போகுது. இந்த அறுபடை வீடு இருக்கு. நீங்கள் வந்து அறுபடை வீடுக்கு போயிருக்கீங்களான்னு தெரில. இந்த அறுபடை வீடுக்கு நீங்கள் போனீங்கன்னா என்ன மாதிரி அடிப்படை வசதிகளை அவங்க பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் நீங்கள் செக் பண்ணுங்கள். திருச்செந்தூர் போனாலும் சொல்கிறேன், பழனி போனாலும் சொல்லி, சுவாமிமலையும் போனாலும் சரி, விடுதிகள் எப்படி இருக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய கழிப்பறைகள் எப்படி இருக்குது, தொட்டதுக்கெல்லாம் காசு. நீங்கள் உள்ளே போனால் அர்ச்சனைக்கு காசு, உள்ளே போய் அர்ச்சனை லைனில் நின்னா ஸ்பெஷல் டிக்கெட் காசுன்னு. அதாவது பக்தர்கள் வந்து சாமி கும்பிட வர்றதுக்கு வந்து சாமியை ஒரு பக்தி மயத்தோடு பார்க்குற வர கண்டிஷன் மாறி அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த அறநிலை சமயத்தில் வந்து இப்போ பண்ணுது. அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் பேர். ஒரு சாமியை வந்து ஒரு காட்சி பொருளாக்குறாங்க. கடவுள் வந்து காட்சி பொருள் கிடையாது. நான் அவர் வந்து மனதார என்னுடைய கோரிக்கையை வேண்டுவதற்காக நான் அங்கே வரேன். அங்கே ஒரு கூட்டத்தை கிரியேட் பண்ணி ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், நேரடியாக பார்த்த உதாரணம். மதுரையில் அழகர் மலை அழகர் கோயில் இருக்குது. நான் இதே அங்கேயே பதிவு பண்ணேன். அழகர் மலை கீழே 18ஆம் படி கருப்பர் இருக்கார். 18ஆம் கடிப்பர் வந்து அழகர் மலைக்கு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா நிலக்கதவு தெரியும். என் ஒய்ஃபோட குலசாமி தான் அது. நிலக்கதவை பார்த்தா கும்பிடலாம். அதுக்கு ஒரு இது பேரிகார்டு போட்டு அதுக்கு ஒரு 10 ரூபா டிக்கெட். நான் போய் திட்டினேன், யோ இங்கேருந்து பார்த்தாயே சாமி தெரியுதியா, இதுங்க போய் 4 லைனை நான் சுற்றிட்டு போய் கிட்ட போய் அதே நிலக்கதவை பார்த்துக்கிறது எதுக்கியா? உள்ளே இருக்க அருவா தெரியுது, அது வேற. இப்போ அருவா தெரியும்னா அது தனியாக கட்டணும். உள்ள இருக்க ஒரு அருவா அடிச்சிருப்பாங்க, பெரிய அருவா அடிச்சிருப்பாங்க, அது தெரியும், தனியாக நடக்கும். அப்போ இப்படி போய் நீங்கள் இப்படி போய் ஆண்டாள் அழகர் சாமி தரிசனம் பண்ண இப்படி போனாவே இங்கேருந்து எங்கேருந்து பார்த்தாலும் நிலக்கதவு தெரியும், கும்பிடலாம். ஆண்டாள் அழகரை காக்கிற ஒரு காவல் தெய்வம் அவர் 18ஆம் படி கருப்பர். அதுக்குள்ள ஒரு 10 ரூபா ஒரு டிக்கெட்டு, ஒரு 5 ரூபா டிக்கெட்னா இவங்களுக்கெல்லாம் எங்க பக்தி இருக்கு? பணம் மட்டும் தான் பிரதானமா இருக்கு. செம்ம கோவம் வருது எங்களுக்குலாம். அது ஏங்க பணம் வசூலிக்கிற இடமா அங்க கோயில், என்னுடைய துக்கத்தை சொல்ற இடங்க கோயில், எனக்கான ஆதங்கத்தை கொற்ற இடங்க கோயில். அவ்வளவு பேர் லைன்ல நிக்கிறாங்க, லட்சக்கணக்கான பேர் கூறுறீங்களா? அந்த கூடுற லட்சக்கணக்கான பேருக்கு கழிப்பறை வசதி எதுனா கோயில் இருக்கா? சரி, ஓகேங்க. இதுக்கான பதில வந்து நாகநந்தினி மேம், அதாவது சங்கிகள் மாநாடு அப்படின்னு சொல்லி சேகர் பாபு அவர்கள் சொல்றாங்க. உங்களுடைய முதல் சுற்று கருத்தை பதிவு பண்ணுங்க. சார் ரொம்ப அழகா சொல்லுவாரு உங்களோட ஐயா கலைஞர் அவர்கள். அன்பும் பக்தியும் கருணையும் நுழையக்கூடிய அந்த ஆலயத்துக்குள் ஒருபோதும் அரசியலை நுழைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. அததான் இன்ன வரைக்கும் நிலைப்பாட்டோட நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். எப்படி எல்லாம் பேசுறாரு நம்ம வெங்கடேசன் சார். ஃபர்ஸ்ட் அவருக்கு நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். இது வந்து பக்தர்கள் பக்தி மாநாடு வேற, முருகன் மாநாடு வேற. எனக்கு புரியல, பக்தியையும் முருகனையும் விருப்பி வச்சு பேசுறாரா? அப்ப அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டுல இவரோட பேச்சு இருக்கா அப்படிங்கறது பாக்கணும். அப்புறம் சேகர் பாபு சார் எப்படி கருத்து தெரிவிக்கலாம் அப்படின்னு கேட்கிறாரு. சேகர் பாபு சார் தானே இங்க அறநிலையத்துறை அமைச்சர். அவருடைய பக்திங்கிறது அடுத்தபட்சம். அவர் இந்த அறநிலையத்துறை அமைச்சர் அப்படிங்கும்போது அவருக்கு கருத்து சொல்றதுக்கான முழு உரிமையும் அதிகாரமும் அவர்கிட்ட இருக்கு. அவர் தமிழ்நாடு மக்களுக்கான நிலையில இருந்து அவர் பதில் சொல்றாரு. இதை எப்படி விமர்சனம் பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாங்கன்னு தெரியல. இன்னொன்னு, அறுபடை வீடுகள்லாம் எப்படி எல்லாம் நடக்குது தெரியுமா? எப்படி சார் நடக்குது? நீங்க மட்டும் போய் பாக்குறது இல்லை, இங்க இருக்க தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் போய் பாக்குறாங்க. இன்னைக்கு அறுபடை வீடுகள்ல சுற்றுப்பயணம் மேற்கொள்றதுக்காக தமிழ்நாடு அரசு பிரத்யேக பேருந்துகளை எல்லாம் இன்னைக்கு இயக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் தமிழ்நாடு அரசு சொந்த செலவுல, அதாவது கட்டண குறைவுல அந்த பேருந்துகளை இயக்கி 2 நாள் சுற்றுப்பயணம் அப்படின்ற மாதிரி, அதுவும் 60 வயசு மேற்பட்டவங்களுக்கு தனி சலுகை எல்லாம் கொடுத்து இன்னைக்கு கூட 60 வயசுக்கு மேற்பட்டவர்கள் எந்த கோயிலுக்குள்ள போனாலும் அந்த சீனியர் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற முறைப்படி அவங்க இலவசமா ஈஸியா போய் தரிசனம் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல தான் நடந்துட்டு இருக்கு.
இன்னொன்னு லைன்ல டிக்கெட் போடுறாங்க, 10 ரூபா வாங்குறாங்க, 50 ரூபா வாங்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப காட்டமா சொன்னாரு. ஏன் சார் இன்னைக்கு ராமர் கோயில் கட்டினீங்களே, எல்லாத்துலயும் மதத்தை உள்ள கலக்கி கலக்கி ஒரு கோயில் கட்டினீங்களே உத்தரப்பிரதேஷ்ல, அங்க எந்த டிக்கெட்டும் நீங்க வாங்குறது இல்லையா? அங்க வந்து உள்ள நுழைஞ்சு போனோம்னா 100 ரூபாய் டிக்கெட், இல்ல உட்கார்ந்துட்டு சக்கரத்துல போனோம்னா 500 ரூபாய் டிக்கெட் அங்கேயும் இருந்துட்டு தான் சார் இருக்கு. இல்ல உங்க மாநிலம் பாஜக ஆளக்கூடிய எந்த மாநிலத்திலும் எந்த கோயில் எந்த டிக்கெட்டும் இல்லையா? ஏன் நாட்டினுடைய ஜனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய திரௌபதி முர்மு அவர்களே ஒரு கட்டத்துக்கு வெளியே நின்னுதான் பார்க்கணும். அங்க கூட நீங்க சாதியையும் சமூகத்தையும் கொண்டு வந்து நிறுத்தி முன்னிலைப்படுத்துறீங்க. எப்படி சார் நீங்க வந்து எல்லாத்தையும் நாங்க கட்டி காப்பாத்திடுவோம், நாங்க நிலைப்பாடு கொண்டு வந்துருவோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க? இந்த வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேக்குறீங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 4760 ஏக்கர் நிலங்களை, அதாவது அத்தனை நிலங்களை, அதுவும் தனியார் ஆக்கிரமிச்சு இந்த நிலங்களை மீண்டு எடுத்திருக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியில. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பேசணும். இன்னைக்கு நிறைய கோயில்கள்ல குடமுழுக்குகள், இந்த தேதிக்கு 3000 கோயில்கள்ல குடமுழுக்கு பண்ணி சாதனம் படைச்சிருக்கிறது இதே திராவிட மாடல் ஆட்சி. இப்ப நீங்க சொன்னீங்களே அறுபடை முருகர் கோயில்ல இனி மருதமலையும் சேர்ந்து வரப்போகுது அப்படின்னு. அந்த மருதமலை வருவதற்கான அதற்கான அடிப்படை வசதிகள் இருந்து செஞ்சு அதற்கான அடித்தளத்தை போட்டு போன மாதம் தான் அதற்கான குடமுழுக்கு இந்த ஊர்ல, அதே ஊர்ல தான் நானும் வசிக்கிறேன், ரொம்ப பிரத்யேக வகையில நல்லா கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அது யாருடைய ஆட்சியில? இங்க இருக்கக்கூடிய மாசாணியம்மன் கோயில்ல, எங்கே ஊர்ல அந்த பொள்ளாச்சியில இருக்கக்கூடிய மாசாணியம்மன் கோயில்ல இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி குடமுழுக்கு அவ்வளவு சூப்பரா நடந்துச்சு. அது யாருடைய ஆட்சியில? இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம பேசணும். இன்னைக்கும் வந்து இவங்களுடைய பெரிய ஒரு கட்டமைப்பு என்ன தெரியுமா சார்? முன்னாடி சொல்ல போனா இந்துக்களுக்கு எதிரான ஆட்சி, இந்துக்களுக்கு எதிரான ஆட்சின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அதை மாத்தி திராவிட மாடல் இன்னைக்கு இத்தனை பெரிய சாதனை பண்ணிட்டு இருக்கு. இந்து மக்களையும் ஈர்க்கக்கூடிய வகையில எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கும் ராமேஸ்வரம் போய் பாருங்க. அதாவது முன்னாடி 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி எத்தனை அங்க துணிகள் அப்படியே கிடைக்கும், சரியா வந்து அந்த ஈம சடங்குகள் செய்ய வர்றவங்களுக்கான நிலைப்பாடு சரியா இருக்காது. ஆனா இன்னைக்கு கட்டமைப்பை சரியா வகுத்து அதற்கான நேர கால வரையறை எல்லாம் கொடுத்து இன்னைக்கு அந்த கடற்கரையை பார்க்கும் போது அவ்வளவு சீரும் சிறப்புமா இருக்கு. ஏன் இவ்வளவு பேசுறாரு? இப்ப வரக்கூடிய திருச்செந்தூர் குடமுழுக்கு 7/7/2025 வரப்போகுது சார். கிட்டத்தட்ட 4025 கோடி செலவுல இன்னைக்கு மொத்த நிலைப்பாடையும் எடுத்து இன்னைக்கு திருச்செந்தூர் முருகருக்கு அழகான கும்பாபிஷேகத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கிறது இதே திராவிட மாடல் ஆட்சின்னு சொன்னா இதெல்லாம் இவங்களுக்கு சரி மேம், இப்ப நீங்க அதை பண்ணலாம், அது இந்து முன்னணி பண்ணும்போது ஏன் அதுக்கான தடை விதிக்கிறீங்க? காவல்துறையினர் தடை விதிக்கிறதுக்கு நீங்க நீதிமன்றமே வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, அதை நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, எங்களுக்கு இது பக்தர்களா நடத்தினா பிரச்சனையே இல்ல. இல்ல பக்தர்கள் யாரு, இது எப்படி நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க? சேர்ந்து நடத்துறாங்க, தமிழ் அறிஞர்களோட இணைஞ்சு நடத்துறாங்கன்னா பிரச்சனையே இல்ல. நாங்களும் தான் சார் அனைத்துலக உலக மாநாடு நடத்துறோம். அதை இயல்பா அப்படி தட்டி விட்டுட்டு போறாரு சொல்றபடி. இயல் இசை நாடகம் தமிழ் கடவுள் முருகன் தானே சொல்றீங்க. 2 நாள் நிகழ்ச்சி நடந்துச்சுல, எந்த விதமான சாதி பாகுபாடும் கிடையாது, எந்த மத பாகுபாடும் கிடையாது, எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டாங்க. அங்க பட்டிமன்றங்கள் நடந்துச்சு, அங்க வந்து கலை நிகழ்ச்சிகள் நடந்துச்சு, அங்க வந்து இசை நிகழ்ச்சி நடந்துச்சு, நிறைய அதுக்கு மேல மலர் வெளியீட்டு விழா நடந்துச்சு, முருகனை பத்தின கட்டுரைகள் மலர்கள் வெளியிட்டாங்க. இந்த மாதிரி எத்தனையோ நிகழ்வுகள் அங்க நல்லபடியா நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம சார், முருகனுடைய வரலாற்று இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக 3D மூலமாக அந்த முருகனுடைய வரலாற்று நம்ம சொன்னோம். அதுவும் 2 நாளும் தான் சொன்னாங்க. ஆனா பக்தர்களுடைய ஆசைக்கிறங்க அது 7 நாட்கள் வரைக்கும் நடத்தி எந்த விதமான ஒரு சின்ன பிரச்சனை கூட இல்லாம ஜப்பான்ல இருந்து, சைனால இருந்து, இன்னும் வெளிநாட்டுகள்ல இருந்து வந்து சரியா நடத்திட்டு போனாங்க. அந்த அளவுக்கு நாங்க ஒரு நல்ல ஒரு நிகழ்வை நடத்தி நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல இந்த முருகரை வந்து கையில் எடுத்தது வந்து இன்னொரு வெங்கடேசன் சாருக்கு இந்த ஒரு கேள்வி மட்டும் வைக்கிறேன். இவ்வளவு பேசுறாரு, கும்பமேளா எப்படி சார் நடத்துனீங்க? ரொம்ப சரியா நடத்திட்டீங்களா? அங்க கட்டமைப்புகள் எல்லாம் கரெக்டா இருந்துச்சா? அங்க எல்லா விதமான நடவடிக்கைகளும் சும்மா சூப்பரா எடுத்திருந்தீங்களா? அங்க எந்த கட்டணமே வசூலிக்கப்படலையா? அங்க எல்லாருமே மக்கள் எல்லாம் போனவங்க எல்லாருமே முழுமையா பயனடைச்சு திரும்பி வர அளவுக்கு எந்த உயிர் சேதமும் இல்ல, ரயில்ல பயணங்கள் சுகமா இருந்துச்சு, சரியா இருந்துச்சு. எப்படி சார் உங்களால மட்டும் எப்படி இப்படி எல்லாம் பேச முடியுது? அதாவது சரியா எதற்காக இந்த மாநாடு? என்னுடைய கேள்வி என்னன்னா, உங்களுடைய மதுரை மாநாடு இப்ப நடத்த போறீங்களே, ஏன் நீங்க மதுரையை மையப்படுத்துறீங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெளிவாவே தெரியும். சிக்கந்தர் மலர்னு அப்படியே சாதாரணமா சொல்லாதீங்க, அதுலயே இருக்கு சிக்கந்தர். அதாவது எங்களுக்கு இஸ்லாமியரும் சகோதரர்கள் வேறு இல்ல, இந்து சகோதரரும் வேறு இல்ல அப்படின்னு சொல்லி எங்களுடைய ஐயன் முருகன் கடவுள் தந்தரே அந்த சிக்கந்தர் மலைக்குள்ள அடங்கி இருக்கிறாருன்னு சொன்னா, மத நல்லிணக்கத்தை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு கடவுள்களை கொண்ட ஒரு பூமியாக தமிழ்நாடு இன்னைக்கு இருக்கு. அங்க எப்படி ராமரை வச்சு ராமராஜ்யம் நடக்குதுன்னு சொன்னீங்களோ, திரும்பவும் இன்னைக்கு வேல் யாத்திரை நடத்தி பார்த்தீங்க, ஒன்னும் நடத்த முடியல. திரும்பவும் எப்படியாச்சும் முருகரை முன்னிலை வேல் யாத்திரை முருகன் அவர்கள் நடத்தினதுக்கு பிறகுதானே ஸ்டாலின் அவர்களும் வேலை கையில் எடுக்க வேண்டிய சூழல் வந்ததை நம்ம பார்த்தோம் இல்லையா?
சார் அவர் கையில எடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல சார். ஆல்ரெடி அவர்கிட்ட வேல் இருக்கு. அவரே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் சார். உங்களுக்கு எதுக்கு சார் இவ்வளவு நாள் எடுக்க முருகன், அதாவது பாரதிய ஜனதா கட்சி தலைவராக முருகன் இருக்கும்போது அவர் எடுத்த பிறகுதானே எடுத்தாரு. இந்து முன்னணி, இந்து பரிஷத் அப்படின்ற போர்வையெல்லாம் போத்திட்டு இங்க வந்து உள்ள வந்து ஏதாச்சும் ஒரு சில்லுமுள்ளு வேலை பண்ணி எப்படியாச்சும் நாங்க இங்க ஆட்சியை பிடிச்சு உட்கார்ந்துடலாமான்னு நினைச்சீங்க. ஒரு போதும் நடக்காது. அதற்கு தமிழ் கடன் முருகனே அது அனுமதிக்க மாட்டார் அப்படிங்கறது அதுல உண்மையாவும் இருக்கு. சரி, இவ்வளவு சொல்றாங்க. சுப்பிரமணியம் அப்படிங்கிறது தமிழ் பேரா சமஸ்கிருத பேரா சார்? சொல்லுங்க. இவ்வளவு பேசுறாங்கல்ல, அது தமிழ் பேரா சமஸ்கிருத பேரா? இன்ன வரைக்கும் அபிஷியல்ல எல்லா இடத்துலயும் சுப்பிரமணியர் கோயில், திருக்கோயில், திருச்செந்தூர் ஆகட்டும், திருத்தணி ஆகட்டும், திருப்பரங்குன்றம் ஆகட்டும், அந்த பேர் தான் இருக்கு. ஏன் அதை மாத்துறதுக்கு நாங்க முன்னிலைப்படுத்துவோம்? இது வரைக்கும், இனிமேல் மாத்தாது, இதை நாங்க பாத்துக்கோம். இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு நிலைப்பாடு. திடீர்னு முருகன் மேல எங்களுக்கு பாசம் வந்துருச்சுல, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்க யாராச்சும் பேசியிருக்காங்களா சார்? யாராச்சும் இதை பத்தி சொல்லியிருக்காங்களா? யாரும் பேச மாட்டாங்க. அதாவது அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு போறாங்க. இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு சரியா தெரியும். அதே மாதிரி எங்களுடைய அமைச்சர் சேகர்பாபு சார் சொன்ன மாதிரி யாரு உண்மையான முருகர் பக்தர்களோ அவர்கள் இந்த மாநாட்டுக்கு வருவதை சற்றே யோசிச்சுதான் அதுல செயல்பட காமிப்பாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. ஓகே மேம். நம்ம இணையம் வழியாக நம்முடன் இணையும் வலதுசாரி சிந்தனையாளர் திரு அண்ணாமலை அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் சொல்லுங்கள், உங்களுடைய முதல் சுற்று கருத்து. இந்த மதுரையில் நடத்தக்கூடியது குன்றம் காக்க கோவில் காக்கங்கும் போது ஏற்கனவே இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையை மையப்படுத்தி தான் இந்த விஷயம் கொண்டு வராங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க நாகநந்தினி அவர்கள். அதாவது கடவுள் இல்லை, கடவுளை பரப்பியவன் முட்டாள் அப்படிங்கிற கொள்கையை, பெரியார் கொள்கையை ஏற்றுக்கிட்டவங்களுக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம்? ஒண்ணு, சகோதரி பேசும்போது சொல்றாங்க சாதி மதம் கடந்து, சாதி கடந்து சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். மதம் கடந்து முருகர் மாநாட்டில் கலந்து கொண்டாங்கன்னா அப்ப இது என்னது? இப்ப உருவ வழிபாட்டை எதிர்க்கிறப்ப, உருவ வழிபாட்டை நம்பிக்கை இல்லாதவங்களாம் கூப்பிட்டு நீங்க மாநாடு நடத்துனீங்கன்னா அது மாநாடா? கடவுளே இல்லைங்கிற ஒரு கொள்கையை அடிப்படையாக கொண்ட திராவிட முன்னேற்ற கழகம் முருகர் மாநாடு நடத்த வேண்டிய அவசியம் என்ன? பயம், அந்த பதற்றம். எங்க தமிழ்நாட்டிலும், ஏன்னா இப்ப இந்தியா முழுக்க இந்த இந்து யூனிட்டிங்கிறது வந்து நல்லா வேகமா பரவிட்டு வருது. தமிழ்நாட்டிலையும் அது போல வந்து ஒரு பிஜேபிக்கு சாதகமா போயிடுச்சுன்னா நம்மளோட அரசியல் வந்து அசமணம் ஆயிடுங்கிற ஒரு பதற்றம் தான் இப்ப அந்த மாநாட்டை பத்தி விமர்சனம் பண்றதுக்கோ கொள்றதுக்கோ எங்களுக்கு வழி கொண்டது. ஏன்னா ஒரு மற்ற இந்துக்கள் இல்லாதவர்கள் வேற என்ன தவறு செஞ்சாலும் இந்த கட்சிகள், பிஜேபி இல்லாத கட்சிகள் பெருசாக எதுவும் வாய் திறப்பதே கிடையாது. சட்டம் இந்துக்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் இந்த நாட்டுல. அவங்க தான் எல்லாமே கரெக்டா இருக்கணும். இப்போ நேற்றோ முந்தா நாளோ நினைக்கிறேன், அந்த கல்கத்தாவில் நடந்த கலவரத்தை பக்காவா ஹைகோர்ட் சொல்லுது. திட்டமிட்டு இந்துக்களை குறிவைத்து சூறையாடப்பட்டு இருக்கிறார்கள் தெளிவா சொல்லுது. காரணம் என்னன்னா, அந்த இந்துக்களை ஒருங்கிணைறதுக்கு ஒரு அமைப்பு அது போலலாம் எதுவும் கிடையாது. இந்துக்கள் அவங்கவுங்க சுயமா முடிவெடுத்து அவங்கவுங்க தனித்தனியா இயங்குறதாலதான். அதை வந்து இப்போ நாங்க ஒரு யூனிட் ஏற்படுத்தணும், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி, ஏன்னா இப்ப இஸ்லாமியர்கள் ஜமாத்துன்னு ஒண்ணு இருக்குது, அங்க முடிவு பண்ணி எந்த கட்சிக்கு ஓட்டு போட சொல்றாங்களோ அங்க போடுறாங்க. இங்க சர்ச்சில் ஒன்று கூட்டி எல்லாரையும் கூட்டி ஓட்டு போட சொல்றாங்க. எந்த சாமியாராவது இந்துக்களுக்கு சொன்னா கூட ஏன்னா ஓட்டு போட்டு பார்த்துருக்கீங்களா? அவங்கவுங்க சுயமா தான் அவங்க ஓட்டு போடுவாங்க. ஆக இவங்க ஏன் வந்து பிஜேபி அல்லாத அத்தனை அரசியல் கட்சிகளும் அந்த சிறுபான்மையின கால்டு 40 கோடி பேர் இருக்கிற சிறுபான்மையினருக்கு இவ்வளவு வக்காலத்து வாங்குறாங்கன்னா ஒட்டு மொத்தமா இவங்களுக்கு ஓட்டு கிடைக்குதுங்கிறதான். இதை இவங்க இதுதான் பாலிடிக்ஸ்ன்னு செய்யும் போது இதை பிஜேபி வந்து இயல்பா, ஏப்பா இவங்க இந்துக்கள் எவ்வளவு இந்த நாட்டுல பெரும்பான்மையா இருந்து இது இந்துக்களின் நாடாக இருந்து கூட ஒரு பாதுகாப்பு இல்லாம இருக்கு. காவல்துறை வந்து அனுமதி அளிக்கல அப்படின்னா, காவல்துறை அனுமதி அளிக்க காரணம் என்னன்னு கேட்டா, அது அரசு சார்பாக நடந்த ஒரு விழா, உண்மையிலேயே வந்து எந்த ஒரு அமைப்பையும் வந்து சாராமல் நடந்தது. இது வந்து குன்றம் காக்க கோவில் காக்கும் போது ஒரு அஜெண்டாவோட இந்த நிகழ்ச்சி நடத்துறாங்களோன்னு ஒரு பயம் இருக்கு. அதன் காரணமாக தான் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க சார். இதே ஒரு தீவிரவாதத்தை ஆதரிச்சு இன்னொரு மதத்துக்காரங்க மாநாடு நடத்தட்டும், இவங்களே ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அதுக்கு எது சார் தீவிரவாதம்? ஆர்எஸ்எஸ் சார் இல்ல சன் பரிவார்களா?
இல்ல வந்து விஸ்வ ஹிந்து பரிஷத்தா? எதுன்னு தீவிரவாதம் தெளிவா சொல்லிட்டீங்கன்னா மக்களுக்கு தீவிரவாதம்ன்றது உலகத்துக்கே தெரியும் எது தீவிரவாதம்ன்றது. நீங்க இப்ப தெரிஞ்சுட்டு இருக்கு. இப்ப தெரிஞ்சுட்டு மேடம் உங்க ஊர்ல குண்டு வெடிச்சதே, அந்த குண்டு வெடிச்சவருக்கு மூல காரணம் இருக்க போலீஸ் பாதுகாப்போட போய் அடக்கம் பண்ணீங்களே, அதுதான் தீவிரவாதம். உங்க ஊர்லயே உதாரணம் சொல்றேன், வெளியெல்லாம் போகாதீங்க. உங்க ஊர்லயே உதாரணம் சொல்றேன். உங்க ஊர்ல குண்டு வெடிச்சு சிறையில் இருந்து இறந்ததற்கு நீங்க போய் பாதுகாப்பு கொடுத்து இழிவுபடுத்துறீங்களே, 84 பேரை கொன்னவங்களை இழிவுபடுத்துறீங்களே, அதுதான் தீவிரவாதம். அதுதான் தீவிரவாதம். அந்த முதல் சுற்று கருத்து உட்கார்ந்துட்டு தீவிரவாதம் யாரும் கேட்காதீங்க. RSS-யும் தீவிரவாதம் சொல்லாதீங்க. தீவிரவாதம் உங்களுக்கு தெரியும். மனசாட்சியை தொட்டு பாருங்க, மனசாட்சியை தொட்டு கேளுங்க, யார் தீவிரவாதி தெரியும். ஒரு நிமிஷம், நான் முதல் சுற்று கருத்து முடியல. அண்ணாமலை சார், ஓகே சார், மறுபடியும் நான் உங்ககிட்ட வரேன். திரு நந்தகுமார் சார், உங்களுடைய முதல் சுற்று கருத்து பதிவு பண்ணுங்க. அதாவது இது பயம் அப்படின்றாங்க. அதாவது இப்போ முருகர் இந்து எழுச்சி ஆயிடுவோம் அப்படின்ற ஒரு பயத்தினால தான் தடை விதிக்கிறது. இந்த மாதிரியான சேகர் பாபு அவர்களுடைய விமர்சனம் எல்லாமே அதை ஒட்டி தான் அமைஞ்சிருக்குன்றாங்க. அனைவருக்கும் வணக்கம். இது உண்மையிலே பயம்தான். அது என்ன பயங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து தமிழ்நாட்டில் காலங்காலமாக ஒரு வழக்கம் இருக்குது. அந்த வழக்கத்தை பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதத்தில் நீங்கள் ஒரு சாரார், அவங்க வந்து வீர சைவன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பண்டாரத்தார் சொல்லுவாங்க, பண்டாரன்னு சொல்லுவாங்க, பூஜாரின்னு சொல்லுவாங்க, சிவாச்சாரியார்கள் சொல்லுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க விடிகாலை, அதாவது இவங்க இதில் சொல்ல போனோன்னா வந்து பார்த்தா அது என்ன ஒரு முகூர்த்த சொல்ல, பிரம்ம முகூர்த்தத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் பாடிக்கிட்டு, திவ்ய பிரபந்தல் பாடி, பன்னி திருமுறையெல்லாம் பாடிக்கிட்டு தெரு தெருவாக வருவாங்க. இப்போ இவங்க வந்து 4 மணிக்கு வராங்கன்னா அதுக்கு முன்னாடியே அந்த ஊரில் இருக்க மக்கள் அவங்க குளிச்சுட்டு வீட்டு வாசலை பெருக்கி சாணி மொழிவி கோலம் போட்டு கோலத்தில் சாணம் வச்சு அது மேலே பூசணி பூ வச்சு வரவங்களை வர வைப்பாங்க. இவங்க வீடு வீடாக தெரு தெருவாக போவாங்க. போகும்போது இந்த பாடலை பாடி அந்த நேரத்தில் ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் இவங்க சொல்கிற மாதிரி தேவர்களுக்கும் இந்த மக்களுக்கும் என்ன நன்மை செய்யணும், என்ன அந்த மக்களுக்கு நலம் வேணும், இந்த மண்ணுக்கு என்ன வளம் வேணும், நல்லா மழை பெய்யணும், 3 போகம் விளையணும், இந்த ஊர் ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தோட அவங்க காலங்காலமாக நாட்டு மக்களின் நலனுக்காக இதை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். ஆனால் இப்போ கூட நீங்கள் பாண்டிச்சேரி போனீங்கன்னா அது நகரமாக மாறிடுச்சு. இன்னும் கூட பாண்டிச்சேரி பார்த்தா மார்கழியில் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச 100 பேர் 200 பேர் கூட்டமாக தெரு தெருவாக பாடிக்கிட்டு போகிறாங்க. எதுக்காகனா இந்த நாட்டில் நலமாக இருக்கணும், எல்லாரும் மக்கள் வளமாக இருக்கணும், எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட பெரிய சிந்தனை. அவங்க வரும்போது பார்த்துன்னா அப்படி ஒரு பக்தி பழமாக இருப்பாங்க, தெய்வமாக இருப்பாங்க. அவங்க பாடும்போது நம்ம எதுக்கு நின்னோம்னா அந்த வைப்ரேஷன் வந்து அந்த குடும்பத்துக்கும் அங்கே இருக்க பெண்களுக்கும் போய் சேரும். இது வந்து நாட்டு நலனுக்காக செய்யப்பட்டது. ஆனால் ஒரு கட்சி, அதுவும் ஆளும் அரசு, நாங்கள் எந்த ஜாதி மத வேறுபாடும் இல்லாமல் மத சார்பும் இல்லாமல் நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துகிட்டு வந்த ஒரு அரசு, ஒன்றிய அரசு, அவங்க இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு கடவுளை கையில் எடுக்க வேண்டியது. இப்போ அந்த நாட்டில் போனோன்னா ராமர் ராமர் ராமர், இப்போ இங்கே வந்தாங்கன்னா முருகன், அடுத்தது கேரளா போனோன்னா ஐயப்பன், அப்புறம் போனால் கல்கத்தா போனாலும் துர்கா காளி. இப்படி வந்து ஒரு வாக்கு அரசியலுக்காக, கேவலம் ஒரு வாக்கு அரசியலுக்காக கடவுளை இவங்க வந்து இந்த மாதிரி வந்து பொருட்டாக உபயோகிக்கிறது வெறும் வெறும் ஒரு கேவலமான செயல். இந்த வாக்கு அரசியலுக்கு இவங்க இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் 26 வரப்போகிற எலெக்ஷனுக்கு முருகனை வச்சு இவங்க ஓட்டு வாங்கணும். அந்த ஓட்டு வாங்கிறதுக்காக இப்போ வந்து குன்றம் காப்போம் கோயிலை காப்போம் சொல்லி வந்திருக்காங்க. நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், தமிழ்நாட்டில் உனக்கு ஓட்டு வேணும்னா தமிழ் கடவுள் முருகன் வேணும். நீ உலகம் ஃபுல்லாக வந்து ஞானியாக விளங்கணும்னா திருக்குறள் வேணும், தமிழ் வேணும். எல்லா ஊர்லேயும் நீ போய் வந்து ஞான குருவாக இருக்கணும்னா இங்கே பிறந்த யோகாசனம் வேணும், திருக்குறள் வேணும், பொதுமறை வேணும். ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒன்று வேணும்னா என்ன உங்கள் அப்பா வீட்டு காசா, இந்த யூனியன் அரசுன்னா ஏடிஎம்மா, அதெல்லாம் கொடுக்க முடியாது. நாங்கள் எது கேட்டாலும் தரமாட்டோம். பள்ளி கல்வி நிதி கேட்டாலும் தர முடியாது. நீ அதில் கையெழுத்து போட்டால் நாங்கள் தருவோம். நீ என்ன ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்துற? உங்கள் அப்பா வீட்டு காசான்னு கேட்டது மத்திய அரசு ஸ்டாலின் அவர்கள் தான் கேட்டாரு. சொன்னது சொல்றேன், ஏடிஎம்மா சொல்ற வார்த்தை என்ன அர்த்தம்? யாரோட காசு? இதே வந்து குஜராத்ல பிரதமர் இருக்கு நரேந்திர மோடி என்ன சொன்னாரு, நாங்க ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து மத்திய அரசு கையேந்தி நிக்கணுமா, நாங்க பிச்சை காலான்னு கேட்டார். அப்ப அந்த மாதிரி நான் உங்ககிட்ட நிக்கணுமா? நீங்க வந்து இப்ப உங்களுக்கு தேவைன்னா
வருவீங்க, முருகனை கையில் எடுத்துப்பீங்க. ஏன் ராமர் எங்கே போனார்? இப்போ தைரியம் தான் ராமர் எடுத்துருவாங்க. ஏன் இப்போ அதுவும் நீங்கள் ஒரு மதுரை வேற செலக்ட் பண்ணுமா? இப்போ ராமர் என்ன செல்லக்காசு ஆயிட்டாராங்க உங்களுக்கு? ஏங்க ராமரை கொண்டு வந்தீங்க? எவ்வளோ பெரிய 92 எவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணீங்க. இப்போ அயோத்தியில் இந்த பிராண பிரதிஷ்டை அப்போ ராமேஸ்வரம் வந்து எல்லாமே எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு தானே போனாங்க சார். நீங்கள் சார் திருப்பி பிராண பிரதிஷ்டை பண்ணிட்டே இருப்பீங்களா? அயோத்தியை தோத்துட்டீங்களே. நீங்கள் அயோத்தியில் ராமர் கோயிலை கட்டினீங்க சார், கட்டி என்ன பண்ணி ஜெயிச்சிட்டீங்களாங்க? அங்கேயே தோத்து போயிட்டீங்களே. அப்பவே வந்து உங்களை மக்கள் நம்பல. நீங்க கடவுள் பேரை சொல்லி ஏமாத்துகிறது சொல்லிட்டு அங்க அயோத்தியில் இருக்கிற மக்கள் நம்பல. அப்ப இங்க தமிழ்நாட்டில் நம்புவாங்களா? அதுவும் நீங்க யாரை எடுத்துருக்கீங்க? முருகன் கையில் என்ன இருக்குது? கூர்வேல். இங்க இருக்க தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் புத்தி கூர்மை. இங்க நீங்க யாரை ஏமாத்தலாம் முடியாது. நீங்க வேலை எடுங்க, முருகனை கூப்பிடுங்க. யாரை கூப்பிட்டாலும் இங்க நாங்க என்ன நினைக்கிறது தான். ஏன்னா இந்த முருகனை நாங்க வந்து இப்ப கும்பிடல, நேற்று கும்பிடல. என்னைக்கு வந்து இங்க வந்து முருகன் வந்து வள்ளியை கல்யாணம் பண்ணி கலப்பு திருமணம் பண்ணி எங்க ஊர் மருமகன் ஆனாரோ அன்னையில இருந்து அவர் எங்க கடவுள். இன்னைக்கு வந்து திடீர்னு சொந்தம் கொண்டாடுறீங்க. சரி சார், நீங்க சொந்தம் கொண்டாடுங்க. இப்ப நாங்க மாநாடு நடத்தினோம், அதுல வந்து நீங்க கலந்துக்க வேண்டியது தானே. முருகர் பக்தி உண்மையிலே இருந்தா கலந்துக்க வேண்டியது தானே. இல்ல கோயில்ல பிரச்சனைகள் சொல்றாரு, எந்தெந்த கோயில் என்னென்ன பிரச்சனை இருக்கு நீங்க எடுத்துன்னு வாங்க, அரசாங்கத்திட்ட பேசுங்க. இல்ல நீங்க வந்து உங்க ஒரு பிரஸ் மீட்டை வச்சு நீங்க கொடுங்க. அதை விட்டு சார் சொல்லும்போது அது வந்து ஒரு சாதாரண ஒரு நிகழ்வாக தான் காமிச்சார். அது வந்து ஒரு பெரிய அளவு பக்திக்காக நடத்தப்பட்ட ஒரு விழாவா இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வச்சார். எது நீங்க நடத்த முத்தமிழ் முருகன் மாநாடு சார்? முத்தமிழ் முருகன் மாநாடு ஒரு அரசு சார்பாக நடத்தப்பட்ட ஒரு மாபெரும் விழா. அது வந்து உலகத்தில் இருக்கிற தமிழ் பற்றாளர்கள், முருகர் பற்றாளர்கள், புத்த பக்தி உள்ளவர்கள் அவனை வர வச்சு அவங்கள கருத்தை கேட்டிருக்கோம். இப்ப இவங்க நடத்துறது முருக பக்தி, இவங்க நடத்துறது வந்து ஓட்டுக்காக நடத்துற விஷயம் சார் இது. நீங்க வந்து இப்ப ஒண்ணும் இல்ல இப்போ அவர் மாநாடு நடத்த சொல்லுங்க சார். சார் இவங்க சாதாரணமா பாஜகவோட ஒரு மாநாடு நடத்த சொல்லுங்க. ஒரு 50 பேர் வருவாங்க, சேரெல்லாம் காலியா இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இவங்களுக்கு கூட்டம் சேராது. இப்போ கூட்டம் சேரத்துக்கு யாரை கூப்பிடணும்? ஒன்று முருகனை கூப்பிடணும், இல்லை ஐயப்பனை கூப்பிடணும், அம்மனை கூப்பிடணும். அடுத்த ஆகஸ்ட் மாதம் ஆடி மாசத்துல அம்மனுக்கு ஒரு மாநாடு வைப்பாங்க. ஒவ்வொரு ஊரா போய் அம்மன் எங்கெல்லாம் திருவிழா நடக்குது அங்கே சேரை போட்டு நாங்கள் தான் பண்ணுவோம். ஏன்னா இதெல்லாம் நான் அனுபவப்பட்டிருக்கேன். சரி, ஓகே சார், இதை அனுபவப்பட்டிருக்கேன். அதனால வந்து இவர் சொன்னார், இவர் வந்து குன்றம் காக்கா கோவில் காக்கன்றீங்க. இது வரைக்கும் எத்தனை கோயிலை காத்துட்டீங்க? உங்க நிதியமைச்சர் வந்தாங்க, வைகுண்டம் வந்தாங்க, வைகுண்டம் வந்தாங்க. என்ன சொன்னாங்க அவங்க? உண்டியல்ல காசு போடாதீங்க, தட்டுல போடுங்க. தட்டுல போட்டா கோயில் வளர்ந்துருமா? கோயில மெயின்டெனன்ஸ் பண்ண முடியுமா? இப்படிதான் நிதியமைச்சர் பேசுவாங்களா? இந்த பயம் தான் சொன்னீங்க, அது என்ன காரணம் சொல்லிட்டு இடைவேளை போக வேண்டியிருக்கு. பயம் தான் சார், உண்மையில பயம் தான் சார். ஏன்னா சார் இந்த தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா வீதிக்கு வீதி கோயில் உண்டு. அதில் மசூதியும் சர்ச்சும் ஓர் 2. வாரம் வாரம் திருவிழா தான். அங்கு இருங்க சார், நீங்க பேசுமா நான் பேசுவேன். வீதிக்கு வீதி கோயில் உண்டு, அது சர்ச்சும் மசூதியும் ஓர் 2. வாரம் வாரம் திருவிழா தான். அங்கு ஜனமும் மனமும் ஓர் 2 தான். இங்கு வேணாம் பிரிவினைவாதம், இது திராவிட தாயின் கருவறையாகும். அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல பிளவுபட்டதான் சார் இவங்க பிளான். இப்ப திருப்பரங்குன்றத்துக்கு என்ன போனாங்க? திருப்பரங்குன்றத்துக்கு என்ன போனாங்க? ஓகே சார், இடைவேளைக்கு பிறகு பேசுவோம் கண்டிப்பா. எனக்கு மாத்திரம் இடைவேளைக்கு அப்புறம் பேசுங்க. இல்ல சார், நிறைய பேசிட்டீங்க சார். நீங்க பயம் சொன்னதால தான் விளக்கம் கேட்கறதுக்காக நான் வரேன். பயத்துக்கு வரேன் நானு. வேலை கண்டால் பயம், முருகனை கண்டால் கல்யாணம், பிஜேபி கண்டால் பயம், ஆர்எஸ்ஐ கண்டால் பண்ணி, இந்த மாதிரி மக்களை கண்டாலும் பயமா இருக்கு இப்போ. சார் இப்போ ஒரு பிரிவினை ஏற்படுத்த சார் சொன்ன மாதிரி அதாவது நம்ம நந்தகுமார் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு மாநிலத்துக்கு ஒரு கடவுளை நீங்கள் கையில் எடுக்கிறீங்க. ஓட்டுக்காக தான் இந்த மாநாடே இப்போ நடத்துறீங்க. முரு பக்தர்கள் மாநாடுன்றது ஒரு ஓட்டுக்காக தான் நடைபெறுதுன்றாங்க. இப்போ வந்து திருப்பரங்குன்றம் பிரச்சனை வரப்போ ஓட்டுக்காக தான் நடத்தணுமா? இன்னொன்று சொல்லுங்கள், 22ஆம் தேதி நடத்துகிற மாநாடு பிஜேபியாக நடத்துது, பிஜேபியாக நடத்துது. இந்து முன்னணி பிஜேபி வந்து கலந்துக்குது, அவ்வளோதான். ஓட்டுக்காக நடத்தணும்னா பிஜேபி தாங்க நடத்தணும். சகோதரர் சொன்னதில் ஒன்றுதில் முரண்படுறேன். பிஜேபி மாநாடு நடத்தினா 50 பேர் கூட மாட்டாங்கண்ணா. காங்கிரஸ் மாநாடு தான் ஒரு லட்சக்கணக்கில் கூட்டிக்கிறீங்களா? இதே சார் பேசுறீங்க, நான் பேசி முடிச்சிடுறேன். ராகுல் காந்தி அவர்கள் ஓட்டுக்காக சோம்நாத் கோயில் போட்டு பூணூல் போட்டு நான் வந்து பிராமணன் சொல்லியா? காஷ்மீர் பண்டிதனா கவுல் பிராமணன் சொல்லலையா? ஓட்டுக்காக சொல்லலையா? இல்லையா? ஓட்டுக்காக சொன்னாரா இல்லையா? அவர் உண்மையான நீங்க இடையில பேசி நான் நீங்களே பேசுங்க, நீங்களே பேசுங்க, நீங்களே பேசுங்க. நான் இடையில பேசுறேன், நான் பேசுறேன். அவர் அந்த நான் உங்களுக்கு பேச விட்டேனா? அது இல்லாம பேச விட்டேனா? நீங்க மறுத்தல பேசாதீங்க. இல்ல சார், அவர் அந்த அதுவா இல்லாம இருந்து போய் சொன்னானா நீங்க சொல்ல நியாயமா இருக்கு. ஓட்டுக்காக நடத்துறதுன்னு சொன்னதுக்கான பதில் எதுக்கு இவ்வளவு பொங்குறாருன்னு தெரியல. நான் பொங்குறாதீங்க, நீங்க உண்மையா பேசுங்க. நாங்க சொல்றதெல்லாம் உண்மை. நாங்க சொல்றது முருகரை இன்னைக்கு தான் கையில எடுத்தாருன்றாங்க. கருப்பர் கூட்டம் என்னைக்கு முருகரை கையில
கையில் எடுத்து தான் அன்னைக்கே எடுத்தோம் நாங்கள் முருகரை. இன்னைக்கு எடுக்கல. கருப்பர் கூட்டம் முருகரை என்னைக்கு இழிவுபடுத்தினாங்களோ கந்த சஷ்டி கவலை அன்னைக்கு எடுத்த முருகரை. வெற்றிகரமான வேலை யாத்திரை நிறைவு செஞ்சார் மாநில தலைவர், முன்னாள் மாநில தலைவர், இன்னைக்கு கேபினெட் இணையமைச்சராக இருக்க முருகன். அங்க திருச்செந்தூர் நாங்க போயிருந்தோம். மிகப்பெரிய லெவல்ல அறுபடை வீடுக்கு போய் பண்ணோம். நம்ம நேற்று தான் முருகர் எடுத்த மாதிரி சொல்றாரு. வள்ளி திருமணத்தை கண்ணாங்களா, அவர் கலப்பு திருமணம் பண்ண முருகரை கண்ணாங்களா? முருகர் எங்க கடவுள். நீங்க சொல்லி எங்களுக்கு நீங்க கொடுக்க தேவையில்லை. வள்ளி திருமணத்தை பண்ணதுனால தான் நீங்க முருகரை கும்பிடுறீங்களா? கலப்பு திருமணம் பண்ணதுனால? அவர் திருமணம் பண்றாரு, திருமணம் பண்ணல, அதுக்கெல்லாம் அடுத்த கதை. அவர் தெய்வம். இந்த கட்டமைப்புல வாங்க. எப்படி சொருகுறாங்க பத்தியில இடை சொருகல. சகோதரி சொன்னதுக்கு பதில் சொல்லணும். தைப்பூசத்துக்கு விடுமுறை. நீங்க முருக பக்தர் தானே, நீங்க முருகருக்கான ஆட்சி தானே பண்றீங்க, அறுபடை வீடையும் கட்டமைக்கிறீங்களா? ஏன் திமுக ஆட்சி 5 முறை இங்க ஆடிச்சால திமுக, இப்ப 6வது முறை ஆடிட்டு இருக்காங்க, 7வது முறை நாங்க பண்ண போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் தைப்பூசத்துக்கு இங்க பொது விடுமுறை அறிவிக்கல? அன்றைக்கு இருக்கக்கூடிய எங்களை முன்னாள் மாநில தலைவர் கேபினெட் இணையமைச்சர் முருகனுடைய வேண்டுகோளுக்கு நிற்க அன்னைக்கு இருக்க அமைச்சர் எடப்பாடி வந்து அன்னைக்கு தைப்பூசத்துக்கு பொது விடுமுறை நாள் அறிவிச்சார். நாங்க திடீர்னு முருகருக்கு கொண்டாடுறோன்னு சொல்றதுக்காக இந்த பதில் சொல்றேன். ரெண்டாவது வந்து ராமர் கோயில் வந்து காசியில் அங்கே இது இல்லையா அப்படின்னா, ராமர் கோயில் அவங்க போயிருக்காங்களான்னு தெரியல, சகோதரியை போக சொல்லுங்கள். காசிக்கு நான் போயிருக்கேன், ராமர் கோயிலுக்கு போயிருக்கிறேன். எவ்வளோ க்ளீனாக இருக்கும் தெரியுமா? நீங்கள் 100 ரூபா கொடுக்குறேன்றீங்களே, இங்கே நீங்கள் 100 ரூபா கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள க்ளீனாக வச்சுருக்கீங்க கோயிலை. அடிப்படை வசதிகளை செஞ்சு தாங்க தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் சொல்கிறது கழிப்படை வசதி. வெயிலாக இருக்கிறப்ப வெயிலில் போய் நிற்கிறாங்க. நீ திருச்செந்தூரில் கூட்டத்தில் 6 பேர் செத்தானே, என்ன சொன்னார் சேகர்பாபு அவர்கள்? மூச்சு திறந்து செத்தாதான் சொன்னாங்க, அப்படிதானே சொன்னாங்க. அப்ப அடிப்படை வசதிகள் அங்க இல்லைன்னு அர்த்தம். ஒரு கூட்டம் கட்டுக்கடக்காம கூடுதுன்னா அந்த ஃபேன் ஃபெசிலிட்டியோ மற்ற ஃபெசிலிட்டியோ வச்சு பக்தர்களை காப்பாத்துதாங்க அருணத்தோட வேற. உண்டியல வாங்கி காசை போட்டு 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 ஊரா மட்டும் நெய்யே பொண்டாட்டி கைன்னு அருள்நிதி காசு எடுத்து நான் கோயில் இது காலேஜ் கட்டுறேன், குளத்தூர்ல ஹாஸ்பிட்டல் கட்டுறேன், எங்க வீடு பணத்தை எடுத்து போய் கட்டக்கூடாதுன்னு புது நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருக்கோம். கோவில் பணத்தை கோவிலுக்கு மட்டும்தான். அதுக்காக தான் தட்டுல காசு போடுங்கன்னு சொன்னாங்க. ஏங்க யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு போறது பொது வெளியில பிஜேபி சொல்ற மாதிரி சொல்லாதீங்க. யாரோ ஒருத்தர் சொல்றதா சொல்லாதீங்க. யாரோ சார் நீங்க பேசினா பேசவே மாட்டேன் சார். சார் நீங்க ஃப்ளோல வரப்ப நீங்க பேசினா பேசவே ஒருத்தன் சொல்லாதீங்க. நீங்க பேசவே ஃப்ளோல வர பேசவே மாட்டேன். நீங்களே வந்து கொஞ்சம் பேசுறீங்க. சிறுமைப்படுறீங்க. இன்னொன்னு சொல்றேன். வேல் எடுக்க வேலு வந்து இப்ப நீங்க சொன்னீங்க வேல் எடுத்தாருன்னு. வேலையும் எடுப்பாரு, செங்கோலையும் எடுத்திருக்காரு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். சோ அவர்கள் சொன்னதை இங்க நினைவுட்டு விரும்புறேன். இந்துக்கள் ஓட்டு வேண்டும் என்றால் திமுகவை சேர்ந்த ஒவ்வொருத்தரும் காவடி தூக்குவான்னு சொன்னாங்க. இப்ப தூக்குறாங்க. தூக்கலன்னு சொல்ல. சரி நீங்க இந்துக்களுக்கான இது ஆளுறேன், நான் ஒத்துக்கிறேங்க. நீங்க இந்துக்களுக்கான கட்சி தான் நடத்துறீங்க. மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இவ்வளவு குடமுழுக்கு பண்ணிருக்கேன்னு சொன்னாங்களா? சாதாரண மேட்டூர்ல தண்ணி திறந்துறதுக்கு போறாரா இவரு? போறாரா இல்லையா? எதனா ஒரு கோயில் உள்ள போய் நான் வந்து இந்த கும்பாபிஷேகத்தை தொடங்கி வைக்கிறேன், நான் இந்த தேரை நான் இழுத்து தொடங்கி வைக்கிறேன்னு செஞ்சாருங்க. எல்லாருக்கான முதலமைச்சர் தானே அவரு? எல்லாருக்கான முதலமைச்சர் தானே அவரு? இந்துக்கள் ஓட்டு போடாம ஜெயிச்சிட்டாரா? அவரோட கட்சியில் இருக்க ஒரு என்ன சொல்றாரு பாரதி அவர்களே, எங்க கட்சியில 90% இந்துக்கள் தான் இருக்கிறாங்க, வரவேற்கிறோம். 90% இந்துக்கள் இருக்கிறாங்களா? உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீங்க கடவுள் மறுப்பு கொள்கையில் இருக்கிறீங்களோ இல்லையோ வேற கட்சி. ஆனால் எல்லாருக்கான முதலமைச்சரா நீங்க இருக்கிறப்ப, எல்லா பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்றப்ப, கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த கிறிஸ்துமஸ்க்கு வாழ்த்து சொல்றீங்க, முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவர்களுக்கு பக்ரீத்துக்கும் ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்றீங்க. விடுமுறை தினத்தை முன்னிட்டு உங்க தொலைக்காட்சியில போட்டு இந்துக்களை வெறுப்பேற்றுறது யாரு? விடுமுறை தினத்தை முன்னிட்டு போட்டு வெறுப்பேற்றுறது யாரு? நாங்கள வெறுப்பேற்றுறோம். ஆமாங்க, விடுமுறை தினம் என்னங்க? விடுமுறை தினம் ஒட்டுமொத்த இந்துக்களினுடைய மனதை புண்படுத்துறீங்களா? ஒட்டுமொத்த இந்துக்களின் மனதை புண்படுத்துறீங்களா? அது என்ன விடுமுறை தினம்? அது என்ன விடுமுறை தினம்? ஏன் விநாயகர் சக்தி தினம் சொன்னா உங்களுக்கு கீழே இறங்கிடுமா? தீபாவளியை முன்னிட்டு சொன்னா உங்க கீழே இறங்கிடுமா? தீபாவளியை முன்னிட்டு சொன்னா உங்க கீழே இறங்கிடுமா? சரி இன்னும் கேக்குறேன் சகோதரி, கவனிருங்க, பொங்காதீங்க, கவனிருங்க. உங்க தேர்தல் மேனிபெஸ்டோல நீங்க பொங்காதீங்க. உங்க தேர்தல் மேனிபெஸ்டோல சார் இந்த தேர்தல் மேனிபெஸ்டோல அவங்க தேர்தல் மேனிபெஸ்டோல 530 இருக்குல்ல, எடுத்து பாருங்க. நான் ஒன்னும் பொய் சொல்லி விடுமுறை தினத்தை இல்லைன்னா பொய்யா சொன்னா எடுத்து பாருங்க. உங்க தனியார் தொலைக்காட்சி எடுத்து பாருங்க. தேர்தல் மேனிபெஸ்டோல 530 வாக்குறுதி கொடுத்தாங்களா? அது முக்கியமான வாக்குறுதி என்ன தெரியுமா? நாங்கள் வந்து வருடத்துக்கு 1000 பேரை தேர்ந்தெடுத்து இந்தியாவில் பொங்காதீங்க பொங்காதீங்க பொங்காதீங்க, பயப்படாதீங்க பயப்படாதீங்க, பொங்காதீங்க பயப்படாதீங்க. 1000 பேரை கூட்டிட்டு போய் ஆன்மீக சுற்றுலா இந்தியா ஃபுல்லா கூட்டு வரேன்னு சொன்னீங்களா? செஞ்சீங்களா? செஞ்சீங்களா? இன்னைக்கு வரையும் ஒவ்வொரு இந்துக்களும் கேட்கறான். நான் மாற்று மதத்துக்காக நீங்க கஞ்சி கொடுக்குறதோ கிறிஸ்துமஸுக்கு சர்ச்சுக்கு இடம் கொடுக்குறது நான் சொல்ல வரல. அவர்களும் செய்யணும், அவர்களும் நம்ம ஆட்கள் தான், அதுல மாற்றல. நான் அதை பத்தி சொல்ல வரல. நாங்க கேட்கறது எங்களுக்கு என்னென்ன செய்யறேன்னு சொன்னீங்களோ அதை நீங்க செஞ்சீங்களா?
நாங்க 1000 பேரை கூட்டிட்டு போய் ஆன்மீக சுற்றுலா காட்டுறோம், அது வந்து தமிழக அரசே சேர்ந்து செய்யுன்னு சொன்னீங்களா? அப்புறம் அவங்க சொன்ன ஒரு பதிவு திரும்ப பெறணும். அவங்க வந்து ஆர்எஸ்எஸ்ஸையும் விஸ்வ இந்து பரிசுத்து தீவிரவாதின்னாங்க, அதை திரும்ப பெறணும். அவங்க திரும்ப பெறணும். யாரு தீவிரவாதின்றதோ அவங்க ஊர்லயே அவங்களுக்கு தெரியும். அதை நான் சொல்லல. கோவை குண்டு வெடிப்புல உச்சநீதிமன்றம் தண்டித்து அவருக்கு வந்து ஜெயில போட்டு அவர் இறந்த பிறகு அதற்கு பாதுகாப்பு கொடுத்தது இந்த ஆட்சி. இவங்க பேசுறாங்க இருக்குல்ல, முடிச்சிருக்காங்க. அவங்க சொல்லி முடிக்கணும். சாருக்கு ஒரு பதில் இருக்கு. ஒரு நிமிஷம். அதாவது கும்பமேளால அது நடந்துச்சு, இங்க நடந்துச்சு. கும்பமேளால எத்தனை பேர் கலந்துட்டாங்க? 50 கோடி பேர் கலந்துட்டாங்க. இங்க 50 கோடி பேரை கலந்துக்கிறாங்க. 50 பேர் கோடியை வந்து கலந்துக்கிறாங்க. இங்க நடக்கக்கூடிய அவலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒற்றுமையா, அதாவது ஒட்டுமொத்த இந்துக்களும் ஒரு இடத்துல கன்சாலிடேட் பண்றத திமுக விரும்பாது, காங்கிரஸ் விரும்பாது. ஏன்னா நம்ம வந்து முருகர் மாநாடுன்றது புதுசா முருகருக்காக நடத்துற மாநாடுல இப்பயும் சொல்றேன், அடிப்படையா 6 படை வீடுகளும் அடிப்படை வசதிகளை இந்த அரசு செஞ்சு தரணும்ன்றதை வலியுறுத்தி தான் அந்த இன்னும் சொல்லி முடிக்கிறேன். பொதுக்குழு இருக்குல்ல, பொதுக்குழுக்கு கொடுத்தாங்களே இவங்க ஃபுல்லா அனுமதி, அவ்வளவு பெரிய ரோட் ஷோக்கு அனுமதி கொடுத்தாங்களா? அதே அவங்க முருகர் மாநாடுக்கு அனுமதி கொடுத்தாங்களா? ஏன் இது கொடுக்கறதுக்கு இந்த போலீஸ் இவ்வளவு யோசிக்குது? இப்ப நீங்க எல்லாத்துக்கும் நாங்க உயர் நீதிமன்றம் போய் தான் எடுக்கணுமா? அப்புறம் ஸ்டாலின் அவர் சொல்றாரு 1 லட்சம் வழக்குகளுக்கு 1 லட்சம் அனுமதி கொடுத்துருக்கோன்னு சொல்றாரு. எல்லாத்துக்கும் கோர்ட்டு போகணுமா? உங்களுடைய பிரதமர் மோடி அவர்கள் 10 முறை தமிழ்நாட்டுக்கு வந்தாரு. எத்தனை முறை ரோட் ஷோ நடத்துனீங்க? அதுக்கெல்லாம் நாங்க அனுமதி தராம இருந்தோமா? என்ன சார் பேசுறீங்க? அது இது பொய்யான தகவல், தவறான தகவல். ஒவ்வொரு முறையும் கோர்ட்டில் சென்று அனுமதி வாங்கணும். கோயம்புத்தூர்ல மேட்டுப்பாளையத்திலிருந்து கோயம்புத்தூர்ல இருந்து வர்றதற்கு இந்த மாநில அரசு அனுமதி தரல. கோர்ட்டுக்கு சென்றுதான் அனுமதி வாங்கி நாங்க கூட்டம் நடத்துறோம், ரோட் ஷோ நடத்துறோம். தயவு செய்து புரிஞ்சுங்க, தப்பான தகவலை சொல்லாதீங்க. நிறைய கேள்வி வச்சிருக்கீங்க, இந்த கேள்வி நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா தப்பான தகவல் அவங்க சொல்றாங்க. மேட்டுப்பாளையத்திலிருந்து கோயம்புத்தூர் வரப்ப அவங்க அனுமதி தரல. சில அனுமதிகள் வந்து கோர்ட்ல தான் எல்லாமே கோர்ட்ல போய் தான் வாங்கணும். சரி சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க. அனுமதி எப்படி வாங்கணும்னு இருக்கு. இவ்வளவு கூட்டம் வரும்போது இவங்க என்ன முகாந்திரத்துல இந்த மாநாடு நடத்துறாங்க, அதை ஃபர்ஸ்ட் வெளிப்படையா சொல்லுங்க சார். என்ன முகாந்திரம், எதற்காக இந்த மாநாடு? அதுவே இன்னும் இவங்க சொல்ல கிடையாது. இவங்க ஒரு சமய ரீதியா நடத்தும் போது அது எதற்காக செயல்படுது, அதனுடைய தீர்மானங்கள் என்ன, அங்க என்னென்ன திட்டங்கள் நீங்க போட போறீங்க? அடிப்படை வசதிகளை நீங்க பேசுறது சரியா கேட்கல. அடிப்படை வசதிகளை நீங்க வலியுறுத்தணும் தான் மாநாடு. நீங்க பேசுறது சரியா கேட்கல. சொல்லுங்க சார். அவங்க நந்தினி மேம் அவங்க சொல்றது வந்து அடிப்படை வசதிகளை வலியுறுத்தி நாங்க பண்றோம்ன்றாங்க. அத கேளுங்க, அது பதிலுக்கு கேள்வி உருவாங்க. வெங்கடேசன் சார், அண்ணாமலை சார் இவ்வளவு பேசுறாருல, எங்களுடைய கலைஞரை ஆகட்டும், திராவிட மாடல் ஆட்சி ஆகட்டும், நிறைய இதுக்காக ஆன்மீகத்துக்காக எவ்வளவு விஷயம் செஞ்சிருக்கோம். ஏன் முத்தமிழறிஞர் கலைஞரை அவர்கள் கற்பூரத்துக்குள்ள வரி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இவங்க சூடம் பண்ற அந்த சாமி கும்பிடுற அந்த கற்பூரத்துக்கு, அந்த சூடத்துக்கு 12% வரி போட்டது நீங்களா நாங்களா சார்? அத பதில் சொல்லுங்க சார். இந்துக்களை காப்பாற்று. விடுமுறை தினத்தை விட்டு ஏன்றது பதில் சொல்லணும்னா வரி போறது தனியா பேசலாம். முதலமைச்சர் ஜிஎஸ்டி தனியா பேசலாம். ஜிஎஸ்டி தனியா பேசலாம். ஜிஎஸ்டி தனியா பேசலாம். ஒரு நிமிஷம். நாகநந்தினி மேம், முதலமைச்சர் எல்லாருக்கும் பொதுவானவர். ஆனா சில விஷயங்களுக்கு அதை இந்துக்கள் பண்டிகைக்கு மட்டும் அவர் வாழ்த்து சொல்வதில்லை, அத கோவில்களுக்கு அவர் நேரடியா வருவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் வைக்கிறார். குங்குமத்தை ஏன் அழிக்கிறாரு? குங்குமத்தை ஏன் அழிக்கிறார்? இந்துக்களுக்கு எதிரானவர்கள் மாண்பு முதலமைச்சர் குங்குமத்தை ஏன் அழிக்கிறாரு? பதில் சொல்றாங்க. எங்களுடைய கொள்கை எல்லாருக்கும் எல்லாம் போய் சேரணும் அப்படிங்கிறது, மக்களுக்கு அது போய் சேரட்டும். ஏன் தலைவரை நீங்க எதிர்பார்த்து நின்றுட்டு இருக்கீங்க? எதுக்காச்சும் நாங்க தடை விதிச்சோமா? இல்ல ஏதாச்சும் ஒரு செயல்பாட்டுக்கு நாங்க இன்ன வரைக்கும் தீபாவளிக்கு தான் சார் நாங்க அதிகமா பஸ்ஸுகள் விடுறோம், லீவ் விடுறோம், பொங்கலுக்கான தொகையை வந்து வழங்கிட்டு இருக்கோம், மக்களுக்கு எல்லாமே போய் சேரணும். சேலை வேட்டில இருந்து எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். இந்துக்கள் பண்டிகை தான் முன்னிலைப்படுத்தி வச்சிருக்கோம். என்னமோ வந்து சொல்றாரு தைப்பூசத்துக்கு விடுமுறை கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி. ஏன் சார் 102 கோயில்களுக்கு, முருகர் கோயில்களுக்கு இன்னைக்கு குடமுழுக்கு பண்ணி கும்பாபிஷேகம். முதலமைச்சர் ஏங்க போல? பதில் சொல்லுங்க. இந்த முதலமைச்சர் ஏங்க போல? நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. இந்துக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் ஏன் இந்து கோயில் உள்ள செல்ல மாட்டேன்றாரு? குடமுழுக்கு விழாவை ஏன் தொடங்கி வைக்க மாட்டேன்றாரு? பதில் சொல்லுங்க. இதே ஒரு சர்ச்சை தருணா போய் நிக்கிறீங்களா? இது காகிதம் இல்லத்துக்கு ஒரு பிரச்சனை போய் நிக்கிறீங்களா? அவருடைய சமாதியில போய் நிக்கிறீங்களா? அப்ப ஏன் இந்துக்களுக்கான பண்டிகைக்கு ஏன் வர மாட்டேன்றீங்க? பதில் சொல்லுங்க. நான் கேட்கறது உள்வாங்குறீங்களா இல்லையா? நீங்க நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அதான் சொல்றாங்க. சரியான விஷயத்தை பதிவு பண்ணுங்க சார். சும்மா ஏதோ போற போக்குல சொல்லலாம். ஏங்க விடுமுறை தினத்தை விட்டு போறது போற போக்குல சொல்றதா? விடுமுறை தினத்தை விட்டு போறது போற போக்குல சொல்றவங்க சொல்லலாம். கேள்வி கேளுங்க. கேட்டாச்சு அவங்க. அதுதான் கையெழுத்து நின்னவங்க தானே சார் நீங்க?
நான் கேட்ட கேள்வி பதில சொல்லுங்க முதல்ல நீங்க. எதுக்கு இப்படி ஒரு ஆள் மாறாட்டம்? எதுக்கு இப்படி இங்கதான் சார் எப்படியாச்சும் ஓட்டு வேணும்? உண்மையா சார் எது தெரியுமா? ஒரு மதுரையை மையப்படுத்திருக்காங்க. அந்த தெற்கில் இருக்கக்கூடிய 50 தொகுதி வேணும். அதனாலதான் இன்னைக்கு நயினார் அவர்களையே அந்த தொகுதியில உங்களுக்கு ஏங்க அந்த கவலை? உங்களுக்கு ஏங்க அந்த கவலை? நாங்க யார வேணா மாநில தலைவரா தேர்ந்தெடுப்போம். உங்களுக்கு ஏன் அந்த கவலை? இல்ல பண்டிகையோட பேரை கூட சொல்ல மாட்டேன்றீங்களா அப்படின்றாரு அவர். பண்டிகைன்ற ஒரு பேரை கூட மென்ஷன் பண்ண மாட்டேன்றீங்கன்றாரு சார். அவங்க வெளியில இருந்து பேசுறாங்க. அந்த சமுதாயத்தை ஏன் கார்னர் பண்ண நான் இப்ப கேக்குறேன் சார். அந்த சமுதாயத்தில் இருக்க மக்களை திருச்செந்தூர்லயோ இல்ல திருப்பரங்குன்றத்திலயோ இல்ல நீங்க சொன்ன அறுபடை வீட்லயோ போய் அர்ச்சனை பண்ண நீங்க விட்டுருவீங்களா சார்? அதுக்கான தீர்மானம் நீங்க போட்டிருக்கீங்களா சார்? ஏன் சார் நாங்க வேற ஜாதியா இருந்தா நாங்க உள்ள போய் அர்ச்சனை பண்ணக்கூடாதா சார்? எங்களுக்கும் ஒரு கடவுள் தானே சார். நீங்க எல்லாரும் அர்ச்சனை ஆகணும் வந்துச்சு. எல்லாரும் போய் பண்ணிட்டு தானே இருக்காங்க. எல்லாரும் அர்ச்சனை ஆகலன்னா கோர்ட்ல கொடுத்தாச்சுங்க தீர்ப்பை. அர்ச்சனை தானே சார். தமிழ் கடவுள் முருகன் தானே சார். ஏன் சார் அவருக்கு வந்து சமஸ்கிருத மொழியில அர்ச்சனை பண்றீங்க? அதையே சார் நீங்க தாங்க ஆட்சி செய்றீங்க. கேள்வி கேளுங்க. ஆட்சி செய்யறது தமிழ்ல அர்ச்சனை பண்ணுங்கன்னு போர்டு வச்சுக்கல பண்ணுங்க. நாங்களா வேணான்றோம். நிறுத்தும் போது கேட்க முடியும். இல்ல அவங்க சார் சொல்றது அவங்க ஆட்சியில தானே இருக்கு, எல்லாத்தையும் நீங்களே மாத்தலாமே அப்படின்ற ஒரு கருத்து சொல்றாங்க. விடுமுறை தினம் என்ற வார்த்தைகள் அது போன்று பண்டிகை தேதியை அந்த நாட்களுடைய பெயரை கூட உச்சரிக்க மாட்டேன்றீங்கன்னு சொல்லி கொடுத்தாச்சு. எல்லாத்தையும் நாங்க தான் போராடி பெற்றிருக்கோம். இப்ப சார் அண்ணாமலை சார் சொன்னாரு, அதுக்கு நான் தெளிவான விடயத்தை சொல்றேன். என்ன சொன்ன? கடவுளே இல்ல, கடவுளை மறுக்கிற இப்பவும் சொல்றேன். அதே பெரியார் இருந்தனாலதான் இன்னைக்கு அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், நீ கோயிலுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொன்னவங்களே இன்னைக்கு ஆலய தரிசனத்தை நல்லபடியா போய் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னா அதை உங்களால மறுக்க முடியுமா? நீங்க நாள கோயிலுக்குள்ள போறதுக்கு காரணமே பெரியார் தான் சார். சரி ரைட் ஓகே 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 இந்த தெளிவிருந்தாலே போதும் சார். வர திரு அண்ணாமலை சார். யார் உண்மையை செய்யறா அப்படிங்கிறது. சரி திரு அண்ணாமலை சார், அதாவது கேட்ட கேள்வி ஒரு பதில் கூட நீங்க சொல்லல. கடைசியில நான் கேட்ட கேள்வி 7 கேள்வி கேட்டா ஒரு பதில் சொல்ல உங்களால முடியல. 7 கேள்விக்கு அவங்க பதிலோட சாராம்சத்தை நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, பண்டிகைகள் நடக்கிறதுக்கான நிதி உதவி செய்யறது, கும்பாபிஷேகம் செய்யறது, எல்லாத்துக்கும் நிதி ஆதாரம் கொடுக்கறது அரசு. அவர் போய் கலந்துக்கிறது அவங்க சொல்றதுல புரிதல் என்னன்னா, கலந்துக்கிறது முக்கியமா அல்லது அறநிலைத்துறையில அவ்வளவு பணம் இருக்கு, நீங்க அரசு கொடுக்குதுன்றீங்க. நிதி ஆதாரம் மூலமா அறநிலைத்துறையில இருக்க பணத்தை எடுத்து இவங்க வேற இதுக்கு பயன்படுத்துறாங்க. சரி ஓகே சார். 30% தான் நீங்க அறநிலைத்துறையில வந்து இருக்கக்கூடிய பணியாளர் ஒரு சொல்லிடுறேன். பணியாளர்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய வேலை செய்யற ஈஓ ஆர்ஓ ஆகட்டும் மற்ற வேலை செய்யறவர்களுக்கு அறநிலைத்துறையில இருந்து கோயில்ல வர வருமானத்துல 20ல இருந்து 25% தான் நீங்க பதிவு செலவு பண்ணணும். 75% பிக்ஸட் டெபாசிட் தான் வைக்கணும்ன்றது ரூல். இவங்க அதை எடுத்துட்டு போயிட்டு நான் காலேஜ் கட்டுறேன், இவர் இங்க மயிலாப்பூர் பாட்சாரி கோயிலும் மயிலாப்பூர் கபாலீஸ்வர் கோயில் நிதி எடுத்துட்டு போயிட்டு சேகர் பாபு நல்ல பேர் எடுக்கணும் அங்க போய் காலேஜ் திறக்கிறேன். யார் வீட்டு காலேஜ் காசு எடுத்து போய் யார் வீட்டு காலேஜ் கட்டுறீங்க? சரி ஓகே சார். திரு அண்ணாமலை அவர்கள் கட்டுங்க, உங்க நிதியில இருந்து கட்டுங்க, உங்க நிதியில இருந்து கட்டுங்க, உங்க நிதியில இருந்து கட்டுங்க. அறநிலைத்துறை சாமிக்கு சொந்தமான காசு எதுக்கு கட்டுறீங்க? கோயில் மேம்பாடு தாங்க அந்த காசை செலவு பண்ணணும். உங்க நிதியில இருந்து கட்டுங்க, உங்க நிதியில இருந்து கட்டுங்க. யார் கட்டணும்? சரி ஓகே நான் வரேன். நகரநந்தினி மேம், அண்ணாமலை சார் பாரதிய ஜனதா கட்சி பொறுத்த வரைக்கும் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களே நான் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் முதல்ல அறநிலையத்துறையை நாங்கள் வந்து அகற்றுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொன்னாங்க. தொடர்ந்து அதனுடைய எதிர்ப்பு தான் நம்ம பதிவு பண்ணிட்டு வரீங்க. இப்போ அதனுடைய செயல்பாடுகள் சாரும் பல விமர்சனங்கள் வைக்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன சார்? முதல்ல ஒரு நண்பர் நந்தகுமார் சொன்ன ஒரு விஷயத்துக்கு நான் விளக்கம் கொடுத்துட்றேன். இப்போ என்னோட தந்தையார் பெயர் வந்து சோனாசல உடையார், என் பாட்டனார் பெயர் வந்து அருணகிரி உடையார், அவர் முப்பாட்டனார் பெயர் வந்து சோனாசல உடையார், அவருக்கு பாட்டனார் அவரோட அப்பா பேரு அண்ணாமலை உடையார்ன்ட்டு நாங்க பரம்பரையாவே பல தொடர்ச்சியா இந்து மதத்தையே பின்பற்றிட்டு வரோம். அதனால வந்து நான் இந்து பார்கோகுல உடையாருன்னு நான் சொல்லிக்கலாம். இப்போ நான் திடீர்னு போயிட்டு ஓட்டுக்காக நான் கவுல் பிராமணன் சொல்லிக்கிறாரு. இவர் எப்படி வந்து பிராமணன் ஆக முடியும்? ராகுல் காந்தி அவர்கள் அவரு நேரு அவர்கள் பிராமணன் சொல்லிக்கலாம். நேருவுக்கும் கமலா நேருக்கும் பிறந்தவங்க பிரியதர்ஷினி, இந்திரா காந்திங்கிற பிரியதர்ஷினி. அவங்க ஒரு பார்சியை கல்யாணம் பண்றாங்க. அந்த பார்சிக்கு இந்திரா காந்திக்கும் பிறக்கிறவரு தான் ராஜீவ் காந்தி, சஞ்சய் காந்தி. அந்த ராஜீவ் காந்தி ஆண்டோனியா மெய்னாங்கிற சோனியா காந்தி அவர்களை திருமணம் பண்றாங்க. இப்ப இவர் வந்து என்ன மதத்துல கொண்டுட்டு வருவீங்க? இவர் எப்படி வந்து பிராமணன் ஆக முடியும்? அதனால அவர் பிராமணர் அல்ல. ஒண்ணு அவர் கிறிஸ்தவனா இருக்கணும், தாய் வழியா தகப்ப வழியா பார்த்தாலும் பார்சியா இருக்கணும். எந்த வகையிலும் அவரு இந்துவாக முடியாது.
சரி, ஓகே. இதுக்கு நான் விளக்கம் சொல்லிட்டு இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு போறேன். இப்போ உங்களுக்கு என்ன சாஸ்திர சார் சொல்லுது? அறநிலைத்துறைங்கிறது என்ன? ம் கோயில்ல அதாவது ஒரு ஸ்கீம் உங்க கொண்டு வரதே பார்த்தோம்னா எது வந்தாலும் நம்ம எவ்வளவு அதுல வந்து எடுக்கலான்றதுக்காக தான் அந்த அறநிலைத்துறையை கொண்டாந்த தவிர அதனாலதான் அந்த நிதியமைச்சர் கோயில்களை சொன்னாங்க, பாதுகாக்க கொண்டு போய் ஒண்ணும் காசை இல்லை. தட்டுல போடுங்கன்னு. உண்மையிலேயே இத்தனை கோயில்கள் மற்ற மாநிலத்திடம் இருந்தால் இந்த கோயில்களை வச்சு பல லட்சம் கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி இருக்க முடியும். ஆன்மீக சுற்றுலாவை ஏற்பாடு பண்ணி சுற்றுலா அந்த ஆன்மீக கோயில் இருக்கிற இடங்கள்லாம் அந்த நகரங்கள்லாம் மேம்படுத்தி போக்குவரத்து வசதி மேம்படுத்தி கொண்டு எவ்வளவு விஷயங்களை செஞ்சிருக்கலாம். சரி. அந்த அறநிலைத்துறைங்கிறது அறநிலைத்துறையில வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் வாங்கி கொடுக்கறதுக்கும் இன்னோவா காரு பொலிரோ கார் வாங்கி கொடுக்கறதுக்கும் தான் பயன்படுத்த தவிர மற்ற இதுக்கெல்லாம் எடுத்து இலவசம் எடுத்து கொடுக்க பயன்படுத்துறத தவிர கோயில் வளர்ச்சிக்கு எனக்கு தெரிந்து ஒரு இம்மி அளவு கூட அது பயன்படவில்லை. அதனால் அறநிலைத்துறை இர்ரெலவென்ட், தேவையில்லாத ஒரு துறை. ஒன்று. இப்போ எங்க ஊர் வந்து திருவண்ணாமலையில நாங்க ஒரு 30 வருஷம் முன்ன போனோம்னா அந்த திருமஞ்சன கோபுரத்தாண்ட போர்வை போட்டு விரிச்சு படுத்து தூங்கிட்டு கொண்டுட்டு எங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு பொறுமையா எத்தனை தடவைனாலும் பார்த்துட்டு வருவோம். இப்போ மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு அதிகரிச்சு தமிழக பக்தர்களே நிறைய வர ஆரம்பிச்சு லட்சக்கணக்கில் இப்ப ஒரு மாநிலங்கள்ல இருந்து வராங்க சொல்லி இப்ப ஆந்திராக்காரர்கள் கர்நாடகக்காரர்கள் வந்து குவியறாங்க. சரி. நீங்க போயிட்டு ஒரு பத்திரிகையாளரா தயவு செஞ்சு ஒரு தடவை போய் விசிட் பண்ணுங்க. அங்க இவங்க என்ன வசதி இந்த அறநிலைத்துறை மூலமா அந்த கோயில் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்றது உங்களுக்கு அப்பட்டமா தெரிய வரும். அவ்வளவு அவஸ்தை. ஆனா அந்த அவ்வளவு அவஸ்தையில அந்த மக்கள் கடவுளுங்கிற ஒரு நம்பிக்கையில வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க பண்றது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி எதுவுமே பண்ணாத நெருக்கடி கொடுத்தாலாவது இந்த இந்து மதத்து சாமி கும்பிடாத விட்டுருவாங்களா, இவங்க இந்த கோயிலுக்கு வராத விட்டுருவாங்களா அப்படிங்கிறதுக்காக பண்றாங்க. இப்போ கூட நல்லா கவனிங்க. இப்போ இந்த ஆர்சிபி வெற்றி பெற்றதுக்கு பேரணி நடந்து ஒரு துயர சம்பவம் கொடுஞ்சம்பவம் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க கூட ஒரு 3 பேர் இறந்துட்டாங்க. அந்த சம்பவத்தை ஒப்பிட்டு இவர் மனோ தங்கராஜ்ங்கிற அமைச்சர் சொல்றாரு, கோயில் இதுக்கு திருவிழாக்கெல்லாம் கூட ரொம்ப பேர் போகாதீங்க, அதான் அங்க கூட இது போல இதாயிடும். ஏன் மசூதிக்கு போவாங்கன்னு சொல்லுங்களா, ஏன் சர்ச்சுக்கு அது கூட்டமா போவாங்கன்னு சொல்லுங்களா, ஏன் கோயிலுக்கு போக கூடாதுன்னு சொல்றீங்க? இப்போ போக கூடாதுன்னு சொல்லல, நீங்களே தானே சொன்னீங்க இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நிலைப்பாடுதான் இருக்கு தமிழ்நாட்டுல. எப்படி சார் ஒரு விஷயத்தை எப்படி பிரித்து கொண்டு போறீங்க சார் நீங்க? ஒரு பொட்டு வச்சு பூசை இட்டு அவங்க பின்னாடி கூட அங்க அந்த ஷெல்ஃப் எல்லாம் பூசைட்டு இருக்காங்க. அவரு மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட கூற்றுப்படியே பார்த்தா கூட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் அவரு, எங்க கட்சியில இருக்கிறவங்களே 90% இந்துக்கள் தான். நிச்சயமா இந்துக்கள் அதிகம். இப்ப பிரச்சனை என்னன்னா அவங்க ஒன்றும் தெரியாமலாம் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல, பதட்டப்படலை. இப்போ இந்த பழைய தலைமுறை, அதாவது முன்னாடி இருந்தவங்க தான் கொஞ்சம் ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சிருக்கிறாங்க. திமுக குடும்பத்துல இருக்கிற இப்போ ஓட்டு போட போற தலைமுறை அவங்கள நிறைய கொஸ்டின் பண்றாங்க. இந்த கேள்வி இப்ப என்ன நண்பர் கேட்டாருங்களா வெங்கடேசன், அது என்ன ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்றோம், பக்ரீத்துக்கு வாழ்த்து சொல்றோம், கிறிஸ்டியனுங்க இந்து பண்டிகைக்கு மட்டும் எதுவுமே வாழ்த்து சார். உங்க நிறைவு கருத்தை சேர்த்தே பதிவு பண்ணிருங்க அண்ணாமலை சார். நிறைவு கருத்து அதை சொல்லிடுறேன் நானு சுருக்கமா. நேரம் நிறைய அவங்க திமுக குடும்பங்களிலேயே அந்த கேள்வி வர ஆரம்பிச்சிருது. ஒண்ணும் கடவுள் இல்லையா, எந்த கடவுளுமே இல்லை, என்ன கடவுள் இருக்கிறாரா, இல்ல கடவுள் இருக்கிறார். மதச்சார்பின்மையா, நீ கோயிலை விட்டு வெளியேறு. மதச்சார்பின்மை கடவுள் இல்லைங்கிற ஒரு கொள்கையோட ஒரு கட்சிக்கு கோயிலில் என்ன வேலை? அவர்கள் வெளியேற வேண்டும். சரி, ஓகே சார். நிச்சயமாக இவங்களோட பதற்றத்தோட வெளிப்பாடு எங்க தமிழ்நாட்டில இந்து யூனிட்டி வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் பதட்டம் இருக்குன்றது உங்க கருத்தா இருக்கு. 90% இந்துக்கள் இருக்கிற ஒரு கட்சிக்கு ஓட்டு பங்கம் வந்து விடுமோ என்ற பயம். நன்றி 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 நன்றி. இதை எவ்வாறாவது தடுக்க பார்க்கிறார்கள் என்பதுதான் நன்றி. திரு நந்தகுமார் சார். அதாவது நம்ம வந்து ஒரு பயத்துலேருந்து இந்த முடித்தோம், எனக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தப்போ. அது என்ன பயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பயம் வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒத்துமையான மக்களை பற்றின ஒரு பயம். எந்த மாநிலத்தை நீங்கள் எடுத்தாலும் இந்த தமிழ்நாடும் கேரளாவும் மாத்திரம் ஒரு வித்தியாசமாக இருக்கும். இப்போ ஒரு ஆர்சிபி பற்றி பேசினார். நம்ம தமிழ்நாட்டில் மற்றதான் பார்த்தீங்கன்னா விளையாட்டாக பார்ப்பாங்க, படத்தை படமாக பார்ப்பாங்க. சின்ன கேள்வி வைக்கிறேன். அவங்க வந்து சொன்னாங்க 50 கோடி பேர் வந்த இடத்துல வந்து இத்தனை ஸ்டாம்பீட்டில் கொஞ்சம் இறந்து போனாங்க.
ஆனால் அதே ஒரு வெறும் ஒரு 3 லட்சம் பேர் கூட இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல. அதில் 11 பேர் இறந்து போனாங்க. அப்போது நீங்கள் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசும்போது அதில் காங்கிரஸும் ஃபெயிலியர் ஆயிருக்கு சார். அது அவங்க ஒத்துக்கிட்டாங்க சார். அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் மற்றபடி பிளான் பண்ண ஆர்சிபி அந்த கமிட்டியும். இப்போ சென்னையில் கூட ஒரு இது நடந்தது, விமான சாகச நிகழ்ச்சி, அதுலேயுமே 5 பேர் இறந்து போனாங்க. ஆமாங்க, எல்லாமே வந்து எதிர்பாராத வந்து அதிகமாக வந்த கூட்டத்தால் நடந்த விபத்துகள். நாங்கள் ஒத்துக்கிட்டாங்க, நான் அது என்ன செய்யணும்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. நாங்கள் அதை பற்றிலாம் இப்போ அந்த கூட்டத்தை பற்றியோ கோயிலை பற்றியோ கூட்டத்தை பற்றி நம்ம ஒன்றும் பேச போதில்லை. நாங்கள் பேசுறது இப்போ இந்த முருகன் மாநாடால இங்கே என்ன நடக்க போகுதுங்கிறத பற்றி தான் நாங்கள் பேசுகிறோம். இந்த தமிழ்நாடு ஒத்துமையாக மத நல்லிணக்கத்தோட எல்லாரும் ஒரே ஜாதி மக்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல இவங்க திடீர்னு வந்து முருகன் ஒன்று கொண்டு வந்து, நாம இப்போ சொன்னார் பாருங்க, இந்து யூனிட்டி. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, நீ முருகனை கும்புறியா அப்போ இவன் வேற, அப்போ நீ பிள்ளையார கும்புறியா நீவன் வேற, நீ அம்மனை கும்புறியா வேற, கருப்பு கும்புறியா வேற, இந்த மாதிரி கடவுளை வச்சு வேற ஒரு டிவைட் பண்ணுவாங்க. அஞ்சு சண்மதங்களே ஒன்று சேர்த்து சார் இப்போ ஹிந்து மதம் சார். இந்து இவங்க தான் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து இந்துங்கிறது ஒன்று கிடையாது சார். நாங்கெல்லாம் வந்து தமிழ் கலாச்சாரம், திராவிட கலாச்சாரத்தில் அந்த முருகனை காலங்காலமாக கும்பிட்டுருக்கோம், ஆத்தாவை காலங்காலமாக கும்பிட்டுருக்கோம், கருப்பை காலங்காலமாக கும்பிட்டுருக்கோம். இவங்க இந்துல வந்து கருப்பை கும்பிடுவாங்களா? முனீஸ்வரனுக்கு இது வெட்டுவாங்களா? பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து இன்னைக்கு வந்து இந்துங்கிற ஒரு கலரை பூசுறாங்க. நாங்களாம் வந்து இந்துன்னு ஒத்துக்கணும். ஏன்னா அது வந்து இங்கிலீஷ்காரன் அந்த காலத்தில் வந்து முஸ்லீமு இந்து கிறிஸ்டியன் அப்படின் போது சரி இந்துன்னு இவங்க தனியாக அவனை ஒதுக்கி வைங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு முத்திரையை குத்திட்டான். அதனால வந்து நீ இந்துன்னு சொல்லிட்டு இருக்க. நான் இந்து கிடையாது. நான் வந்து இங்க தமிழ் கலாச்சாரம், என்னோட திராவிட கலாச்சாரம். எனக்கு வந்து வேப்ப மரத்தை கும்பிடுவேன், சூரியனை கும்பிடுவேன், ஆத்த கும்பிடுவேன், இங்க அங்க இருக்கிற அதுல கும்பிடுவேன், கல்ல கும்பிடுவேன். எங்க முருகர் மாநாடு பற்றி உங்க நிறைவு கருத்தை நீ சேர்த்து சொல்லுது. முருகர் மாநாடு பத்தி நான் என்ன சொல்லணும் சார், இது வந்து இப்போ வந்து அரசியலுக்காக தமிழ்நாட்டில் எப்படியாவது காலை ஊணுன்றதுக்காக இவங்க முருகன் காலை பிடிச்சிருக்காங்க. ஆனால் முருகன் வந்து இந்த தமிழ் கடவுள், அவர் அவ்வளோ சீக்கிரம் இவங்களை ஏமாற மாட்டார். இவர் வந்து இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டுவார். 26 எலெக்ஷனில் இவங்களுக்கு பஞ்சாமிர்தம் தான். சரிங்களா? ஒரே நிமிஷம் இருங்க. இவர் சொன்னார், இவர் பிரதமர் வந்தா நல்ல விஷயமா இருக்கு. பஞ்சாமிர்தம் தான் சார். காலி டப்பா வந்து பாலிசாமி கொடுப்பாங்க மக்கள். நீ பார்த்துக்கங்க. அதாவது பிரதமர் வந்தால் ரோட் ஷோ பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து போலீஸ் கோர்ட்டுக்கு போனோம். இவங்க இந்த ஃபங்க்ஷன் பண்ணோன்னா கோர்ட்டுக்கு போனோம். ஏங்க நாங்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டு மக்களோட உரிமை ஒவ்வொருத்தரும் நாங்கள் கோர்ட்டுக்கு போயிருக்கோமே. வெக்கமாக ஒன்றிய அரசுக்கு ஏன் சார்? நாங்கள் வந்து இங்கே 14 இது அமைச்சுட்டா தீர்மானத்தை அமைச்சா அதை நீங்கள் வந்து 3 வருஷம் இடுப்பில் விட்டு வச்சிருப்பீங்க. அதுக்கு நாங்கள் கோர்ட்டுக்கு போனோம். இன்னைக்கு கல்வி நிதி வேணும், அதுக்கு நாங்கள் கோர்ட்டுக்கு போனோம். இந்த தேர்வுக்காக நாங்கள் கோர்ட்டுக்கு போனோம், நீட்டுக்காக கோர்ட்டுக்கு போனோம், மக்கள் நலத்துக்காக நான் ஒவ்வொருத்தரும் கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம். நீங்கள் உங்கள் பிரதமர் ரோட் ஷோ பண்ணது கோர்ட்டுக்கு போடுவா? பிரதமர் வந்து அயோத்தியில ஏர்போர்ட் தரக்கு வர்றார். ஏர்போர்ட் தரக்கு வந்து 27 கிலோமீட்டருக்கு அவர் ரோட் ஷோ பண்றார். அதுக்கு ரோஜா பூ எவ்வளவு தெரியுங்களா? 1500 கிலோ ரோஜா பூ, வெறும் இதழ்கள். அதை வச்சு கடவுளா இவரு? ஒரு நிமிஷம் இருக்க, நான் சொல்லிடுறேன். இவங்க கோட்டு போன கூட 50 கோடி செங்கோல் சார். நீங்க வந்து மதச்சார்பினே பேசுறீங்க, நான் எல்லாருக்கும் ஏற்ற பிரதமர் சொல்றீங்க. அப்புறம் நீங்க வந்து மற்ற செங்கோலை கொண்டு போய் வைக்கிறீங்களா? இங்க இருக்கிற வந்து நீங்க வந்து சிவாச்சாரில கூப்பிட்டு நிக்க வைக்கிறீங்களா? அப்ப மத்தெல்லாம் கொண்டு போனீங்களா? இல்ல இன்னும் நான் கேட்கிறேன், எங்க போனா தமிழ் பேசுறீங்களா? தமிழ் பேசுங்களா? எங்க போன தமிழ் பேசு, திருக்குறளை பத்தி பேசுங்களா? ஏன் புதிய பார்லிமெண்ட்ல திருக்குறள் வார்த்தை போடுறது தானே? ஏன் போட முடியல சார்? உங்களுக்கு தேவைன்னா தமிழ் சார், உங்களுக்கு ஓட்டு வேணா தமிழ் சார், ஓட்டு வேணா சார். ஒரே நிமிஷம் சொல்லுங்க சார், இது வந்து பகுத்தறிவு மண்ணு சார். பெரியார் வேணா கடவுள் இல்ல சொல்லிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பேரறிஞர் அண்ணா சொன்னார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னார். அதுக்கப்புறம் அந்த முத்தமிழ் கலைஞர் சொன்னாரு, அது அவங்களோட இதுக்கு வச்சு அவங்க விட்டுருக்க அப்படின்ட்டார். அதேபடி நாங்க போகும்போது இப்போ நாங்க சொல்றோம், கேட்டு பாருங்க. இங்க சொல்ற முத்தமிழ் முருகன் பெற்றெடுத்த முத்துவேல் கருணாநிதியின் மகன் இங்கு சிஎமாக இருக்கும் வரை, கூட்டணி தலைவராக இருக்கும் வரை இவங்களோட பாச்சை எதுவுமே பலிக்காது. வரையும் காங்கிரஸ் பிரமுகர் வந்து ராகுல் காந்தி எந்த ஜாதியை சேர்ந்தவன்றதுக்கு வாயே திறக்கல. அது என்னன்னு தெரியல. நாங்க ஜாதியை பத்தி எல்லாம் பேசல சார். நாங்க வந்து மத நல்லிணக்கத்தை பத்தி பேசுறோம். நாங்க வந்து மத நல்லிணக்கத்தை சொல்லிட்டாரு. நாங்க இப்ப கூட பேசுறோம். ஜாதி அரசியல் பண்ணுவீங்க. ஜாதி அரசியல் ஜாதி மதம் ஜாதி பத்தி பேசாத.
ஜாதி நேரம் இருக்கு. நீங்க ஜாதி பத்தி பேசுங்க. இந்த ஜாதியால தான் நாட்டை பிரிக்க பாக்குறீங்க. ஜாதி மதம் வச்சுதான் நீங்க நாட்டை பிரிக்க பாக்குறீங்க. நான் எல்லா மேடையில இங்க சொல்றேன், நீங்க ஒரு வாட்டி கூட கோச்சிக்கிட்டீங்க. பாதி பேர் இங்க வந்து காங்கிரஸ்ல இருக்கவங்க எல்லாம் திமுக கரை கட்டாத திமுக. ஆமா சார், நாங்க திராவிடர் சார். நாங்க வேற கட்சியா இருந்தா கூட தமிழ்ன்ற முறையில திராவிடனாக ஒரு திராவிட இயக்கத்துக்கு நாங்க துணை நிற்போம். அது நாங்க கூட்டணி கட்சியில அவ்வளவு தேவைங்க சார். உங்களோட நாங்க கத்துவோம் சார். உங்களோட நாங்க கத்துவோம் சார். அண்ணா கத்தாதீங்க சார். அண்ணா சொன்னார். அண்ணா சொன்னார். வீட்டுக்குள்ள பாம்பு வந்துச்சு. நன்றி. பாம்பு தமிழ்நாட்டுக்குள் நுழைய விடாம மீண்டும் ஒரு விவாத நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.